சொல்லு, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? டேய், நீ சொன்ன மாதிரியே நான் எங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டேன்டா. ஆனா இனிமே நம்ம காதலுக்கு எங்க வீட்ல யாருமே தடையா இருக்க மாட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ற? நான் சொன்ன மாதிரி உங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சிவா. நாளைக்கே நம்ம விருதாச்சலம் பெரிய கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏய் கீதா, உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான், அதான் சீக்கிரமா கொன்னுட்ட. ஆனா எங்க வீட்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அவங்கள கொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால அவங்கள கொன்னுட்டு நான் ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நமக்கும் நம்ம காதலுக்கும் தடையா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா அவங்களுக்கும் இதே கதி தான். சரியா? சரி சிவா, சீக்கிரமா உங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இதோ உடனே பண்றேன். என் காதலுக்கு தடையா இருந்ததும் இல்லாம ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு நீங்க நிம்மதியா தூங்குறீங்களா? உங்களெல்லாம் நான் கொல்லாம விட மாட்டேன். சிவா! டேய் சிவா, என்னடா பண்ற? காத்தா தெரியல, உன் புருஷனை கொன்னுட்டேன். சிவா, நான் உன் பெரியம்மாடா, என்னை விட்டுருப்பா. நான் எங்காவது போய் பொழைச்சுக்கிறேன். பெரியமானா உன்னை விட்டுறணுமா? உன்னையும் கொல்லாம விட மாட்டேன். சிவா, சிவா, என்னை விட்டு. ஜெய் சிவா, சிவா. யாரையும் விட மாட்டேன். பெரியப்பா பெரியம்மாவை வெளியில தூங்க வச்சுட்டு நீங்க 2 பேரும் ரூம்ல சேஃப்டியா தூங்குறீங்களா? உங்களையும் கொல்லாம விட மாட்டேன். அம்மா! டேய், ஏன்டா கத்துற? அம்மா, நீங்க இன்னும் சாகலையாம்மா? இப்பதானம்மா எல்லாரையும் சாகடிச்சேன். காலையிலேயே இப்படி கனவு காண்றதை விட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு காலேஜ் கிளம்புடா. நேரம் ஆகுதுல்ல. இத குடி. சி, கனவு. டேய் கணேஷ், சிவாக்கு என்னடா ஆச்சு? அவன் ஏன் இன்னும் வரல? நானும் உன் கூட தானே இருக்கேன். அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான்டா ஆகணும். டேய் வந்துட்டான்டா. டேய் சிவா, ஏன்டா இப்படி லேட் ஆவற? இன்னைக்கு என்ன நாள்டா? காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. என்னடா நீ? சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்கடா போலாம். நீ லேட்டா வந்ததெல்லாம் தப்பு சொல்லல. இன்னைக்கு என்ன நாள்? ஃபர்ஸ்ட் டே. அதனால ஃபர்ஸ்ட் நாளே காலேஜுக்கு போக வேணாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான்டா அப்படி கேட்டோம். அதான பார்த்தேன். உங்களுக்காவது அப்படி ஒரு நல்ல எண்ணம் வர்றதாவது. என்ன மச்சான் யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லடா, அதான் நீங்க பிளான் பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் அதை மாத்தவா முடியும்? ஆமா, எங்க போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? எங்க மச்சான் போறது? படம் பார்க்க போலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு பண்ணிட்டீங்களே, அப்படியே நிக்கிறீங்க, கிளம்புங்க. டேய் சிவா, என்னடா? இங்க வாயேன். நீங்க 3 பேரும் போய் படம் பார்த்துட்டு வாங்கடா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா சிவா. எங்களெல்லாம் விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அது ஒன்றும் இல்லடா மச்சான். ஒரு வாரமா கஷ்டப்பட்டு நான் ஒரு ஃபிகர் உசார் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ நாள் விட்டுட்டு அவ இன்னைக்குன்னு பார்த்து வெளியில கூட்டிட்டு போக சொல்றா. அதனால நான் கூட்டிட்டு போய் தான் மச்சி. ப்ளீஸ்டா சிவா, ப்ளீஸ். போய் தல வந்த. ரொம்ப தேங்க்ஸ்டா சிவா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வெல்கம் பார்ட்டில மீட் பண்ணிக்கலாம். நான் வரேன். என்னடா, படம் பார்க்க போலாமா? ஓகே போலாம். காசு கொடுத்தா போயிடுவேன் மேடம். அடுத்த சவாரி வெயிட் பண்றாங்க. சாரி, கொஞ்சம் இருங்க, மறந்துட்டேன். ஓகே மேடம். தேங்க் யூ. உள்ள வரலாமா ஆண்டி? பையன் உள்ள தூங்கிட்டு இருக்காமா, மெதுவா பேசு. ஆமா, நீ யாரு? நான் பிரியா ஆண்டி, அங்கிளை பார்க்கணும். அப்படியா? உள்ளதான் இருக்காரு, வா வந்து உட்காரு. வா, இப்படி உட்காருமா, நான் அவரை வர சொல்றேன். உள்ள பையன் தூங்குறான், டிவி எல்லாம் போடக்கூடாது. வாமா பிரியா. உட்கார். என்னம்மா இன்னைக்கு தான் வந்திருக்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னா அவங்க அப்ப. உள்ள பையன் தூங்கிட்டு இருக்கானா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. போற வந்தம்மா என் பையன். இந்த வீட்டுடைய ஒரே வாரிசு. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். தூங்குறப்போ சத்தம் போட்டா கோவப்படுவான். அதான். சரி, நீ குளிச்சு ரெடியாகு. சரிங்க அங்கிள். சாமி கூப்பிட்டு டிஃபன் சாப்பிடலாம். ஓகேம்மா? ஓகே. ரெடியாகு.
நான் காலேஜ் போயிட்டு வரேன். சிவா ஒரு நிமிஷம் வாமா பிரியா. இந்த பொண்ணு நீ படிக்கிற காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா. என் ஃப்ரெண்டுடைய பொண்ணு பேர் பிரியா, ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் ஹாஸ்டல்லாம் வேணாம் நம்ம வீட்டிலே தங்கிக்கலன்னு சொல்லிட்டேன். இதனால உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையப்பா? இந்த பொண்ணு இங்கே தங்குறதுல எனக்கு என்னப்பா கஷ்டம் இருக்கு? கடல் போல வீடு இருக்கு, அவள் இங்கேயே தங்கட்டுப்பா. சரிப்பா, இனிமே நீ தான் இந்த பொண்ணை காலேஜ் கூட்டு போகணும், கூட்டு வரணும். சரியாப்பா? சரிப்பா. வரேன் அங்கிள். போமா. சிவா இன்னும் வரல, எப்போ வருவான்? வருவா, இருடா. ஏன்டா துடிக்கிற? நீ தான் பொண்ணுங்களை பார்க்குற மூடல காலை 6 மணியோ 9 மணி நினைச்சிட்டு காலேஜ் சீக்கிரமா தொலைச்ச. வந்தது இல்லாம ஏன் உயிரை என்ன போட்டு எடுத்துட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மாறா. டேய் கோவப்படாத. இப்போ மணி என்ன ஆகுதுன்னு சொல்லு. இப்போ ஏன்டா மணியை கேட்குற? மணி 9 ஆகுது. ஒன்றும் இல்லடா, சிவா வர வரைக்கும் டைம் பாஸ் பண்ணலாமா? எப்படி மச்சான் வர வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுறது? போயிட்டு ஒயின் ஷாப்ல ஒரு ஃபுல் வாங்கிட்டு வா, இப்படி ஓரமாக உட்காந்து குடிப்போம். அப்போ நமக்கு டைம் பாஸ் ஆகிடும். ஏன் மச்சான் அப்படி பேசுற? வேற என்ன சொல்ற? அதான் நம்ம நேரத்தோட இங்கே வந்துட்டோம்ல, அவன் வர வரைக்கும் நம்ம டைம் பாஸ் ஆகணும்னா வந்துட்டு இருக்க எல்லா ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுலையும் பார்த்துக்கிட்டே நில்லு. அப்போ நம்ம டைம் பாஸ் ஆகிடும். அவன் வந்தோடனே நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஓகேவா? பொண்ணுங்களை பார்த்து நிற்கிறதுனா எனக்கு ஓகே தான் மச்சான். சரி பார்த்து தொலை. வெயிட் பண்ணுங்க போல இருக்கு. டேய் மச்சான், ஒவ்வொரு பொண்ணையும் கிராஸ் பண்ணி போகிறப்ப மெதுவாக துடிச்சிட்டு இருந்த என் இதயம் இப்போ வேகமாக துடிக்குதுடா. அதனால இப்போ நான் மட்டும் கிளாஸுக்கு போகிறேன். சிவா வந்து தான் அவனை கூட்டிகிட்டு வாடா. ஏன்னா 2 வருஷமா என்னால் எந்த பகரையும் கட் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஏதாவது கரெக்டாக தானே ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா. ப்ளீஸ்ரா. சரி போ, போய் ட்ரை பண்ணி பாரு. டேய் கணேஷ் நில்லு. நில்றா. என்ன கார்த்தி? ஒன்றும் இல்லடா, எனக்கும் இதையும் வேகமாக துடிக்குதுடா. நானும் வரேன்டா. சரி சிவா வரப்படி வரட்டும், வா நம்ம போகலாம். சரி போலாம்டா. ஏய், இந்த காலேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் இயரை தாண்டி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நாளே லேட்டாக போனால் டீச்சர்ஸ் நம்மளை ரொம்ப நல்லவங்கன்னு தாண்டி சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், பிரியா வரும்போது வரட்டும், நாம கிளாஸ்க்கு போகலாம் வாங்க. கிளாஸுக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும் டி. நம்ம +2 படிக்கும்போது என்ன பேசிக்கிட்டோம்? என்னடி பேசிக்கிட்டோம்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. காலேஜ் சேர்ந்தா ஒரே காலேஜில் சேரணும், ஒன்றா தான் படிக்கணும், காலேஜ் போகும்போதும் வரும்போதும் ஒன்றா தான் போகணும்னு பேசிக்கிட்டோம். இப்போ நீ மட்டும் ஏண்டி தனியாக போகணுன்னு சொல்கிற? நாம லேட்டாக போகிறதுனால ஏதோ ஒன்று நடக்க போகுதுடி, அது மட்டும் உறுதி. ஏய் சாரி டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம். ஏய், கிளாஸ்க்கு போறதெல்லாம் இருக்கட்டும். யாரடி அந்த பையன்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். வந்தனிக்கே லவ்வா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். ரொம்ப பணக்கார பையன், ஆனால் ரொம்ப நல்லவண்டி. பணக்கார பையனை தெரிஞ்சதும் உடனே பைக்ல ஏறிட்டியாடி? ஏய், ஒரே வீட்டில் இருந்து தாண்டி வரும். ஏறாம என்ன பண்ண சொல்ற? நல்லவனா கேட்டவனான்னு தெரியாம எப்படி பைக்ல ஏறின? கொஞ்சம் பார்த்து பழகுடி. அவன் அப்படிப்பட்டவன்லாம் இல்லடி, ரொம்ப நல்லவண்டி. ப்ளீஸ் டி, என்ன நம்புங்க. நம்புறோண்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்லூரியில் பயில வந்திருக்கும் 1ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளே, ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த 1ஆம் ஆண்டு வரவேற்பு நிகழ்ச்சியின் மூலம் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது 1ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளை வரவேற்று பேச 3ஆம் ஆண்டு மாணவன் கணேஷை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ். இந்த காலேஜில் தான் 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஃபிகரை கூட என்னால் கரெக்ட் பண்ண முடியல. கரெக்டாக ஆக மாட்டேங்குது. அதனால இந்த வருஷமாவது ஒரு ஃபிகராவது கரெக்ட் ஆகுங்க ப்ளீஸ். டேய், என்ன பேச சொன்னா என்னப்பா பேசிட்டு இருக்க? முதல்ல கீழே இறங்கி போப்பா. சாரி சார். அடுத்த தேங்க்யூ. 1ஆம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தி பேச கார்த்தியை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நானும் இதே காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன். கணேஷ் இப்படி 3 வருஷமா வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அதே வேதனை நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் என்னோட வேதனை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வேதனை தொடருங்க. டேய், என்னடா பேசுறீங்க? அவன் என்னடானா ஒரு கரெக்டாலாம், நீ என்னடானா வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உதவி பண்ணுங்கிற. இதைத்தான் பேச வந்தீங்களா? சாரி, தேங்க்யூ. என்ன பேச சொன்னா என்னென்னமோ பேசுறாங்க. அந்த லிஸ்ட்ல இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து சிவா. அவரையும் மேடைக்கு அழைக்கின்றேன்.
நீங்களாம் பேசுறத பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் தானாங்கிறது இப்போ எனக்கு வேதனையா இருக்கு. இந்தா உனக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சுன்னு நீயும் பேசு. அதுக்கு தானே நீங்களாம் அந்த காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்க வந்திருக்கும் மாணவ மாணவிகளே, இந்த கல்லூரி சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மற்றும் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் சார்பாகவும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கல்லூரி ஒரு கோயில் போன்றது. நாம் கோவிலுக்கு சென்றால் எவ்வளவு அமைதியாக தெய்வங்களை வழிபடுகிறோமோ அதுபோல இந்த கல்லூரியையும் வழிபட வேண்டும். அதனால் அவர்களை வழிபட்டு உங்கள் சீனியர் மாணவர்களிடம் அன்பை பகிர்ந்து கொண்டு பழகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட் சிவா. உண்மையிலேயே நான் சிவாவை நினைத்து பெருமை அடைகிறேன். முன்னதாக பேசிய 2 மாணவர்களை நினைத்து வேதனைப்பட்டேன். ஆனால் சிவா பேசியதை நினைத்தால் வேதனையும் சாதனையாக தெரிகிறது. எங்களை மகிழ்ச்சியாக்கியது போல் முதலாம் ஆண்டு மாணவர்களையும் இதே மாணவர்கள் மகிழ்விக்கப் போகிறார்கள். இதோ உங்களுக்காக அந்த இசையோடு சேர்ந்த நடனம். Hi guys and girls, a very warm welcome to the Grand Freshers Party. Yeah, you're all going to enjoy by tapping your foot on this floor for the fantastic song coming over here. First year, first meet, best friends ஆவோண்டா. பக்கம் வந்து பயம் போக்கி வெட்கத்தை தருவோமடா. அழகான பெண்ணை கண்டால் ஹாய் ஹலோ சொல்வோமாடா. அசடு வழிவோமடா. அழகில்லா பெண்ணை கண்டால் ஹலோ தங்கச்சிங்க நைசாக எஸ் ஆவோண்டா. ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மீட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவோண்டா.
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்டா. ஹே பிரியா, உன் ஆளு சூப்பரா பேசினாண்டி. உண்மையிலே நல்லவன் தாண்டி. நீ கொடுத்து வச்சவடி. பேசாம அவனே லவ் பண்ணிட. சும்மா ரெடி. டேய் மச்சான், என்னடா அங்க பாருடா அழகான பொண்ணுங்களை. வாடா போய் கரெக்ட் பண்ணலாம். ஹலோ, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரொம்ப நீங்களே இவ்வளோ அழகா இருக்கீங்களே. நீங்களாம் ஃபர்ஸ்ட் இயரா? ஏன் பார்த்தா தெரியலையா? எங்களை எல்லாம் பார்த்தா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரியுதா? ஏய், என்ன ஓவரா பேசுற? நாங்களாம் உன்னோட சீனியர்ஸ். முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்க, இல்லனா அவ்வளவுதான். அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஏன்டா கடுப்பா பேசுற? இல்லடா, வந்த அன்னைக்கு அப்படி பேசுறாளுங்க, அதான் மச்சான் கோவம். கோவமா பேசுற பொண்ணுங்க கிட்ட நாம தான்டா கூலா பேசணும். இப்ப பாரு நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு. சரி சரி, அவன் பேசினாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க அப்படியே பேசிக்கிட்டே நடந்தே போலாம். போற வழியில நல்ல ஹோட்டல் இருக்கு. அங்க டீ, காபி இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடலாம். ஹலோ, டீ காபி குடிக்கிற போடுங்க. நாங்க இல்ல. ஏன் வாங்கி கொடுத்தா கீழே ஊத்துற பொண்ணுங்களா? ஹலோ, சீனியர் மாதிரி பேசுங்க. ஏய், பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நல்லவள மாதிரிலாம் சீன் போடாதீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இல்ல நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போங்க. என்ன பேசுவ? எங்க பேச உன்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்டயா பிரச்சனை பண்றீங்க? என் ஆளு வரம் பாடுறா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணுங்களாம் சீனியருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களாண்டா. அப்புறம் யாருக்கு மரியாதை கொடுப்பாங்களா? என்ன வந்த அன்னைக்கே திமிரா பேசுறாங்களா? இந்த பார், காலேஜுக்கு வந்தமா போகணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க. வாங்கடா போலாம். பத்து நிமிஷம் பழக்கத்துக்காக 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸோட தான். என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? காலையில தாண்டி அவனை நல்லவனே நீ சொன்ன. பணக்கார பசங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து தாண்டி பழகணும். அவன் எப்படின்னு தெரியல, பார்த்து நடந்துக்க. என்னங்க சீனியர்ஸ்லாம் வந்துட்டு கலாச்சி போயிட்டாங்களா? அவங்க அப்படிதாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு தாங்க படிக்கிறோம். வாங்க பழகி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஆண்டி. பார்த்தா 10 பிள்ளைக்கு அப்பா மாதிரி தெரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? ஏய், அவங்கள ஒழுங்கு மரியாதையா போக சொல்லுடி. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னங்க நீங்கள் யாரோ பண்ண தப்புக்கு போயிட்டு எங்கள் மேலே கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. பக்கத்து ஹோட்டலுக்கு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம்னா உங்கள் கோவம்லாம் கூல் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை வீட்டில் கூட்டின்னு போயிட்டு நாங்களே ட்ராப் பண்ணுறோம். இந்த டீலிங் பிடிச்சிருந்தா இதையே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அவதான் கோபத்துல இருக்கன்னு சொல்றாள். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. கோவமா இருந்தா என்ன பண்ணுவாங்களாம்? இருப்பீங்களாடா? ஏய் பிரியா, டேய் மச்சான், நீங்களா ஃப்ரெண்டுங்களாடா? என்னடா ஓட்டப்பந்தயத்துல வர்ற மாதிரி வர்றீங்க? மச்சான் ஆம்புலன்ஸ் கூட்டி வரம்டா. என் பாடி வீக்குடா, அந்த அடியில என்னால தாங்க முடியாதா? வா சிவா, டீ சாப்பிடுப்பா. ஏம்மா பிரியா, காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள். காலேஜில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம சிவா கிட்ட சொல்லுமா, அவன் பார்த்துக்குருவான். பிரச்சனையா அவன்தான். என்னம்மா ஏதோ மனசுக்குள்ள யோசிக்கிற? அப்படிலாம் இல்ல அங்கிள். காலேஜ்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா அங்க இருக்கிற சீனியர் பசங்களை தான் பிடிக்கல. ஏம்மா என்னாச்சு? ஆமா அங்கிள், அவங்களாம் பாக்குறதுக்கு தான் நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அவங்க மனசை பாத்தீங்கன்னா படு கேவலமா இருக்கு. பசுத்தோல் போத்தின புலி மாதிரியே இருப்பாங்க. ஓஹோ, என்னம்மா பிரியா, காலேஜ் போன முதல் நாளே எல்லா பசங்களை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டியா? முழுசா புரிஞ்சுக்கலாம் ஆண்டி. இனிமேதான் யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏய் சிவா, பிரியாவை கூட்டிட்டு போலையா? என்னாச்சு இவனுக்கு? பரவாயில்ல அங்கிள், அவர் போகட்டும். நான் ஆட்டோல போய்க்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிம்மா, இன்னைக்கு நீ ஆட்டோலயே போ. நாளைக்கு அவனோடய போய்க்கலாம். சரி, பாய். பாய் பாய். என்னடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பஸ் இன்னும் வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆட்டோ வந்துருச்சுப்பா, இந்த ஆட்டோலயே போயிடலாம் வா.
வெங்கடேஸ்வரா காலேஜ் போறவங்களாம் ஏறிங்க. சரி வா ஏறு, சீக்கிரம் ஏறு. ஏய் போடா டேய், ஏய் மச்சான் சீக்கிரம் போடா டேய், நம்ம ஏத்த வேண்டிய பொண்ணுங்கள ஏத்திட்டு நான் ஆட்டோ வந்து சீக்கிரம் போடா டேய். வழியை விட்டு எப்படி போறாங்க பாரு. கொஞ்சம் ஓரமா போங்கப்பா. என்ன பண்ணுவாரு? மனுஷங்களா இருந்தா தானே ஒழுங்கா போவாங்க. மிருகமாச்சி எப்படி போவாங்க? குரங்கு பாஷையெல்லாம் காட்டிக்கிட்டே போறானுங்க. மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தாங்க. அதான் அப்படியே பண்றானுங்க. நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த குரங்குங்க இங்க நின்னுட்டு இருக்கு. நீ பேசாம வழி கடிச்சிருப்பதுங்க. நமக்கு எதுக்கடி வம்பு, வாங்க உள்ள போலாம். சினிமா பக்கத்தை காட்டுங்க. இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்தா பாருமா. என்னம்மா பிரியா, நீ மட்டும் வந்திருக்க? சிவாவை காணோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டி வருவாங்க. வா சிவா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு ஆயுஸ் 100 சாமி, உட்காரு. என்னம்மா இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்தது? காலேஜ்ல எல்லாம் ஒன்றும் நடக்கல அங்கிள், ஆனா ரோட்ல நடந்தது. அப்படியா? ரோட்ல என்னமா நடந்தது? இந்த பைக்ல போற பசங்க இருக்காங்களே, அப்பா பாப்பா அவங்க அலும்பு தாங்க முடியல. அப்படியெல்லாமா பண்றாங்க? நடு ரோட்ல வண்டிய வளைச்சு வளைச்சு ஓட்டுறானுங்க. பின்னாடி வரவங்களுக்கு வழியே விடுறதில்ல. பைக்ல போகும்போது குரங்கு சேட்டையெல்லாம் காமிக்கிறாங்க. மனுஷன் குரங்குல இருந்து வந்தத இவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்கிள். இது மாதிரி எல்லாமா பசங்க பண்றாங்க? எல்லா பசங்களும் அப்படி இல்ல அங்கிள், பைக்ல போற சில பசங்க தான் அப்படி பண்றாங்க. அம்மா நீங்க வாங்க, நான் வந்து வச்சுக்கிறேன். வா சிவா. கொடுங்க பெரியமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நான் ஊட்டி விடுறேன்டா. என்ன பெரியமா, நீங்களும் என்ன குழந்தை மாதிரியே பாக்குறீங்க? டேய், நீ எப்பவுமே எனக்கு குழந்தை தான். நீ இந்த குடும்பத்தோட குலவிளக்குடா. அதை அணையாம பாத்துக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். என்னை இப்படியே நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா இந்த உலகத்துல நடக்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாம போயிட போகுது. சரிப்பா, நான் காலேஜ் கிளம்புறேன். என்னடா நீ இன்னும் 2 வாய் வாங்கிக்கடா. நல்லா சாப்பிடுங்கன்னு. பெரியமா போன் பெரியமா, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போ. நம்ம ஊர்ல இப்படி ஒருத்தியா? சும்மா தக்காளி பழம் மாதிரி இருக்காளே, யாராவது பாக்குறதுக்குள்ள நம்ம தடவி பார்த்துடலாம். இரு, உன்னை வந்து பாத்துக்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லி உங்க வீட்ல சொல்லி கொடுத்தாங்களா? நீ எல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரத்தை தான் விரும்புறனா? அங்க கற்பழிப்புங்கிறது தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது. அதுக்குன்னு உன்னை சேலை கட்டிட்டு வரணும்னு தான் சொல்லல. நீ சுடிதார் போட்டாலும் அழகா தான் இருப்ப. உன் அழக வெளியில காட்டணும்னா உன் மனசுல இருக்கிறத வெளியில காட்டு. அதை விட்டுட்டு பசங்க எல்லாம் நல்லவங்க தாண்டி, நாம தாண்டி அவங்கள கெட்டவங்கள மாத்திடுறோம். பகலா இருந்ததால இடுப்போட விட்டுட்டான். இதுவே நைட்டா இருந்தது போச்சு. பெத்தவங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க பொண்ணு ஒரு ஏஜுக்கு வந்துட்டா அவ போடுற ட்ரெஸ்லயும் கவனம் செலுத்துங்க. சாரிக்கா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இனிமேல் போட மாட்டேக்கா. நீங்க சொல்ற மாதிரியே சுடிதாரே போட்டுக்கிறேன்க்கா. நான் சொல்றத கேட்டு நீ திருந்துறியோ இல்லையோ, என் பேச்ச கேட்டு என் தமிழ் பொண்ணுங்க திருந்துவாங்க. இவ என்ன இவ வீட்டில் இருக்கும்போது பசங்களை பத்தி கேவலமா பேசுறா, வெளியில வந்தா பசங்களை பத்தி நல்ல விதமா பேசுறா. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. டே கார்த்தி, சிவா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லடா. காலேஜுக்குலாம் லேட்டா தாண்டா வரான். அதான் எனக்கும் புரியல, எதுக்கு இவன் இவ்வளவு லேட்டா வரான்? வரான்டா. டேய், என்னடா கிளாஸுக்கு போகாம எங்கே நிக்கிறீங்க? என்ன சிவா இப்படி வந்த உடனே கோமா பேசுற? நாங்க என்னக்கடா அவனை விட்டுட்டு தனியா போயிருக்கோம். சரி வாங்கடா கிளாஸுக்கு போலாம். டேய் மச்சான், நான் கிளாஸ்க்கு வரலடா, நீங்க போயிட்டு வாங்கடா. நினைச்சேன்டா நீங்க இங்க நிக்கும் போதே ஏதோ பிளான் பண்ணதா நிக்கிறீங்கன்னு தெரியும். எங்கடா போறீங்க? டேய் சிவா, நேற்று கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை உசார் பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த பொண்ணு கூட அப்படியே ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய், உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. 5 நிமிஷம் அல்ப சுகத்துக்காக ஆயுசு முழுக்க உடம்புல வியாதி வாங்கிக்காதடா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாததுடா. இல்லடா மச்சான், அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுடா. நான் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன்டா, ப்ளீஸ்டா. டேய், இப்படிலாம் நம்ம இருக்கிறனால தான்
ஃப்ரெண்ட்ஷிப்பை பேரண்ட்ஸ் தப்பா நினைக்கிறாங்க. வீடு வரைக்கும் தான்டா பேரண்ட்ஸ், வெளியில வந்துட்டா எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா. நல்லதோ கெட்டதோ நாம தான்டா ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தானே தப்பா நினைப்பாங்க. உங்க கூட சேர்ந்து தான் என் பையனும் கெட்டிட்டான்னு சொல்லுவாங்க. இதை நான் உனக்கு மட்டும் சொல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். வேண்டாம் மச்சான், விட்டுடுறா ப்ளீஸ். அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்கடா. நான் அவளை வர சொல்லிட்டேன், போயிட்டு வந்துடுறா சிவா. டேய், நீ இவ்வளவு சொல்லியும் திருந்த மாட்டானா? போடா போய் தலை. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. இவனை திருத்தவே முடியாது. அவன் போனா போறான், நம்ம கிளாஸ் போல வாங்கடா. ஏய் சிவா, நாங்களும் போறோம்டா. ஏண்டா நீங்களும் கெட்டு போயிட்டீங்களா? நாங்க அங்க போலடா, என் தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்குடா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. யாரா உன் தலைவர்? பவர் ஸ்டார் மச்சான். சரி சரி போய் தொலைங்கடா, போடா. பாத்தீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸை? ஒருத்தன் என்னடா கோவப்படுத்துறான், இன்னொருத்தன் என்னடா கூல் பண்றான். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிங்க? ஹலோ முருகண்ணா? ஆமாம் முருகன் தான் பேசுகிறேன். நான் சுந்தர் பேசுகிறேண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம கார்த்திக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு லாட்ஜ் பக்கம் போயிட்டு இருக்கான். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அந்த கௌரவத்தை கெடுத்துடாம பார்த்துக்குங்கண்ணே. நான் தான் கண்ணன் பேசுறேன் மாப்ள. சொல்லு மாப்ள. உங்க பையனை காலேஜுக்கு அனுப்புறீங்களா இல்ல கண்ட கண்ட பொண்ணுங்களோட சுத்த அனுப்புறீங்களா? இப்படியே போனாவ மான மரியாதை எல்லாம் போயிடும். சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பார்த்து பண்ணுவீங்க, அதான் நல்லது. ஆமா. சீனியர் பாத்து. பாத்து சீனியர், என்னாச்சுங்க இவருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, பைக்ல வரும்போது ஒரு ஆட்டோ முந்த பார்த்தாரு, அப்பதான் விழுந்துட்டாரு. எழுதுறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எழுதுறீங்க. கையிரு, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக தெரியும், நீ முதல்ல கிளம்பு. ஏன் சீனியர் இப்படி பேசுறீங்க? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நான் இன்னும் சாகல, எனக்கு போக தெரியும். இப்ப நீ தயவு செய்து கிளம்புறியா? தம்பி பொண்ணுதான் கூப்பிடுறதுல எழுந்து போப்பா. போ தம்பி, எழுந்துச்சு போ. கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். பாத்து. அதெல்லாம் என்னாச்சு கண்ணா? நீங்க அழாதீங்க. என்னப்பா ஆச்சு? ரொம்ப வலிக்குதா? ஏப்பா சின்ன காயம் தான் ஆண்டி. பாத்து போக கூடாது சிவா. பிரியா, உண்மையை சொல்லுமா, என்னமாச்சு? அங்கிள் ஒண்ணும் இல்ல அங்கிள், காலேஜ்ல இருந்து வர வழியில பைக் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு. நான் தான் ஆட்டோல கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வரேன். டாக்டர் என்னமா சொன்னாரு? ஒண்ணும் இல்ல அங்கிள், கையில தான் லேசான அடி. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், பைக்லாம் ஓட்டக்கூடாது. சப்போஸ் ஓட்டினா கை ரொம்ப வீங்கிடும்னு சொல்லிட்டாரு. அம்மா ஒண்ணும் ஆகலமா, நீ அழாதம்மா. பாத்து போல இல்லப்பா, பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. சரி வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போலாம். வா வா வா, வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி. அக்கா இந்தாங்க பைக் சாவி. தேங்க்ஸ்பா. சரிக்கா. இங்கேயே இறக்கி விடுவா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் விடுவா? ஹலோ, வண்டி நிறுத்துங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிக்கிறாங்க, என்ன தப்பா நினைப்பாங்க. அப்படிங்களா? சரிங்க சீனியர். டேய் அங்க பாருடா. வரட்டும் பேசிக்கலாம். நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். ஓகே. என்ன சிவா, நீயா வரியா இல்ல அவளே வந்து உன்னை இறக்கி விட்டு போயிட்டாளா? அதை விடுங்கடா. சரி, இவனுக்கு என்னடா ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்கான். அதை நீயே கேள்றா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா, நேற்று ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போன விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரா. நீ ஒரு பொண்ணு கூட சுற்றி இருந்தால் கோவம் வராது, டெய்லி ஒரு பொண்ணு கூட சுற்றினா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது. அதனால தான்டா அப்படி பண்ணிட்டாரு. என்னோட விஷயம் ஊரில் யாருக்கா தெரிஞ்சிட்டா ஊரில் யாரும் கல்யாணத்துக்கு பொண்ணு தர மாட்டாங்கன்னு இப்படி ஒரு அவசர ஏற்பாடு. கல்யாணம் கூட கோயிலில் தாண்டா வச்சிருக்காரு. டேய், நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா சிரிக்கிற? என்னடா நீ சிரிக்காம அப்புறம் என்னடா பண்றது? டேய், நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையடா.
என் மச்சான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டான்டா. பொண்ணுங்க கூட போக மாட்டான், தப்பு பொண்ணு நினைக்க மாட்டான்டா. என் மச்சான் திருந்த போறான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி சரி, சந்தோஷமா மாப்பிள்ளைக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துலாம்டா. இந்த விஷயத்துல மட்டும் நீ ரொம்ப கரெக்டா இருக்கடா. அதனாலதான் இவனை விட ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சிவா, இவன் தாலி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சிங்கு சான்னு கையில ஒரு குழந்தை வச்சு பாடிட்டே தெரிய போறான்டா. ஏய், லெஃப்ட்ல கட் பண்ணி போ. ஏன் சீனியர், காலேஜ்க்கு தானே போறோம், அப்புறம் ஏன் லெஃப்ட்ல கட் பண்ண சொல்றீங்க? சொன்னது செய், எகித்து பேசாத. ஓகே, அதெல்லாம் முடியாது. என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் வரேன். ஏய், நேத்து உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லும்போது நான் வரலையா? நான் இப்படித்தான். ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்காத, பேசாம போ. நான் என்ன விஷயம்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனேன். என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் வாங்கன்னு சொன்னேன், நீங்களும் வந்தீங்க. அதை விட்டுட்டு இப்படி சொல்லாம கூப்பிட்டா என்னால எப்படி வர முடியும்? என்னால வர முடியாது, என்ன விட்டுருங்க. என்ன விஷயம் சொன்னாதான் வருவீங்களோ? சொல்லாட்டா வரமாட்டீங்களா? அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா நீ. சீனியர், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் வரேன். அதை விட்டுட்டு அப்பாட்ட கண்ணுலாம் பேசாதீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த பக்கமா போற வழியில என் ஃப்ரெண்டு கல்யாணம், அதை போய் பார்த்துட்டு போயிடலாம். இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, ஏன் தேவையில்லாம கோவப்படுறீங்க? டேய், என்னடா இவ்வளோ லேட்டாக வர? எல்லாரும் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை கூட நீ வந்தாலும் தாலி கட்டணும் ஒத்த கால நிற்கிறான்டா. முதல்ல அவனை போய் சமாதானப்படுத்து போ. சாரிடா மச்சான், நான் ஒரு சனியன்ட்ட மாட்டிக்கிட்டேன், அதான்டா லேட் ஆயிடுச்சு. சரி சரி, பேசலாம் நேரம் இல்லை, முதல்ல வாங்க உள்ளார போலாம். என்ன சிவா இவ்வளவு லேட்டா வர்ற? சரி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் கார்த்தியை நினைச்சுதான்ப்பா. அவனுக்கு என்ன அங்கிள், புது மாப்பிள்ள, புது வாழ்க்கை, இனிமேல்ட்டு எல்லாமே புதுசா ஆரம்பிக்க போகுது. ஒண்ணும் இல்லப்பா, என் பையனை பத்தி உனக்கே நல்லா தெரியல. அவன் தினம் ஒரு பொண்ணு கூட இருக்கணும்னு நினைக்கிறவன். இந்த விஷயம் இந்த பொண்ணோட அப்பா அம்மா காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்க, இப்பவே அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணேன்னுப்பா. அதுக்கு பிறகு நான் பாத்துக்கிடுவேன். அதனால தான்ப்பா சொல்றேன், முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்பிருந்தேன் சிவா. அங்கிள், அப்படிலாம் எதுவும் நடக்காது அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். நான் போய் கார்த்தியை கூப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏமா அழுற? இல்லைண்ணா, இது வரைக்கும் அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இனிமே எப்படி வாழ போறேன், எப்படி இருக்க போறேன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. அதை நினைச்சு தானே அழுகிறேன். பாருமா, நீ உங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்ததை விட என் மச்சான் உனக்கு சந்தோஷமா வச்சுப்பான். எந்த பொருளா இருந்தாலும், அது எவ்வளவு விலையா இருந்தாலும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷமா பாத்துக்குவான். பொண்ணுங்கெல்லாம் அப்பா அம்மா கூட வாழ்ந்ததே நினைச்சிட்டு இருந்தா எந்த ஆம்பளைக்கும் கல்யாணம் நடக்காது. அப்புறம் எல்லா ஆம்பளையும் பிரம்மச்சரியா தான் வாழணும். மச்சான், நீ என்ன அழுற? அந்த பொண்ணுக்கு தானடா
புதுசு, உனக்கு இதெல்லாம் பழசு தானே. அழாதடா. நான் அதுக்காக அழலடா. வேற எதை நினைச்சு அழுவுற? இல்லடா, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட தான் நான் பணம் கேட்பேன். அதை வச்சு தான் நான் பந்தாவா வாழ்றேன். நீ என்னடா அந்த பொண்ணுகிட்ட போய் என் மச்சாங்கிட்ட எந்த பொருளை கேட்டாலும் அது எவ்வளவு விலையா இருந்தாலும் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டியடா. அப்படி அவ கேட்ட நான் என்னடா பண்றது? இப்படிலாம் அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா நீ எங்க நான் எங்க? இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியாதுடா. யாருமே பிறந்திருக்கவும் முடியாது. இதெல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், அப்பா அம்மாவை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், பிறக்க போற குழந்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரி நினைச்சா எந்த ஆம்பளையா வாழ முடியாதுடா. முதல்ல அப்பா அம்மா காசுல வாழ்றதை நிறுத்துங்க. அப்பதான் நீங்க சொந்த கால நிக்கலாம். சரியா? வாடா போலாம். போலாம் மச்சான். வாமா. உங்க ஃப்ரெண்டு பணக்கார பையன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் திருட்டு கல்யாணம் மாதிரி சிம்பிளா பண்றாங்க? ஏய், பேசாம வண்டியை ஓட்டு. என்ன சீனியர், உண்மையை சொன்னா கோவப்படுறீங்க? ஏய், நிறுத்து. என்னாச்சு சீனியர்? சொல்றேன்ல, முத நிறுத்து. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ போ, நான் வரேன். என்ன சீனியர்? போன்னு சொன்னோன்னே போயிடு, இல்ல போடின்றவன். ஒழுங்கா போ. போன்னு சொன்னோன்னே போயிட்டா வீட்டுக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். எங்க வீட்டில் என்ன யாரும் கேள்வியும் கேட்டதில்ல, எதுவும் பேசினதில்ல. இவன் என்ன இவ்வளோ கிராஸ் கேள்வி கேட்குறா? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், இவ்வளோ நானான்னு பார்த்துடுறேன். அப்படியா? ஆமாமா, இந்த நியூஸ் படிச்சு பாரு. அப்பா, நீங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? என்ன சிவா இப்படி கேட்குற? நாங்க எல்லாரும் சுவாசிக்கிற காத்து பாணி. இந்த வீடு கோயில்னா அதுல வாழ்ற சாமி பாணி. நாங்க எப்பவுமே உன்னை சாமியா தான்டா பாக்குறோம். அம்மா நீங்க ஏன் சிவா இப்படி கேக்குற? நீதாப்பா எங்களுக்கு உயிர். நீ இல்லாம நாங்க யாருமே இல்ல. பெரியப்பா, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? என்னப்பா அப்படி கேக்குற? உன்னை விட்டா அந்த உலகத்துல எங்களுக்குன்னு எதுவுமே இல்லப்பா. பெரியம்மா நீங்க? ஏன் சாமி இப்படி எல்லாம் கேட்டு பெரியம்மா வள வைக்கிற? பாத்தியா, இவங்க எல்லாம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. ஆனா நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்டு நான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. யாரு நீ? யாரு நீ? என் வீட்டுக்கு எச்ச சொர்த்திங்க வந்த நாய் நீ. நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. தபார், உனக்கு இங்க இருக்க விருப்பம் இருந்தா எதுவுமே பேசாம இங்க இருந்துக்கோ, இல்லனா மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடு. சிவா, என்னாச்சு இவனுக்கு? இவனுக்கு என்ன இப்படி பண்றான்? அங்கிள், என்ன அங்கிள் நீங்க எங்க இன்னும் தூங்கலையா? மெதுவா பேசுமா, யாராவது எழுந்திருக்க போறாங்க. சரி அங்கிள், என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல பிரியா, சிவா அப்படி பேசிட்டானே மனசுல வச்சுக்காதம்மா. அவனுக்கா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அங்கிள் இப்படி பேசுறீங்க? நான் அதை பத்திலாம் எதுவும் நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா. அவன் பேசுனதுக்காக இந்த வீட்டை விட்டுலாம் போயிடாதம்மா. இல்ல அங்கிள், உங்களுக்கு ஏன் கஷ்டம்? காலேஜ் பக்கத்திலேயே ஹாஸ்டல் இருக்கு, நான் அங்கேயே தங்கிக்கிறேன். நீ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறத பத்திலாம் ஒண்ணு இல்லம்மா. ஆனா அந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என் தம்பியை தப்பான பாருமா. அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க நட்பு கெட்டு போயிடுமா. அப்படிலாம் எதுவும் நடக்காது அங்கிள். அப்படியே என்ன எங்க அப்பா கேட்டாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்க போய் தூங்குங்க. சரி பிரியா, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறதும் போறதும் உன்னோட இஷ்டமா. ஆனா சிவா ரொம்ப நல்லவன். என்ன, அவனை யாராவது அடிக்கடி கிராஸ் கேள்வி கேட்டா கொஞ்சம் கோவப்படுவான். மத்தபடி அவன் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை. அவன் யாரையும் தப்பாவும் நினைக்க மாட்டான். அவனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. அதுக்காக வீட்டை விட்டு போயிடாதம்மா. சரிங்க அங்கிள், நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். போதுமா? ஆனா அவனை உன் வழிக்கு கொண்டு வந்துருமா. அதை நான் பாத்துக்கிறேன் அங்கிள். அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்.
என்ன இவ சர்ச் வாசல்ல நின்னு கும்பிட்டா இப்ப மசூதி வாசல்ல நின்னு கும்பிடுறா. இவ யாரு? என்ன மதமா இருப்பா? ஒண்ணுமே புரியலையே. குழப்பறாளே. எல்லா மதமும் ஒன்னாதான் தெரியும். அது மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க இருக்கிறதுனாலதான் உலகத்துல மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். இல்லைன்னா நீ வேற மதம் நான் வேற மதம்னு சொல்லி அவன் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். எனக்கு நல்ல மனசு இருக்கு சீனியர். அதனால எனக்கு எல்லா மதமும் ஒன்னாதான் தெரியும். உங்க மனசுனா எப்படி சீனியர்? அவ கனவு தானே கலைச்சா, அங்க இங்க முளைச்சா, அவ எனக்கு வந்து வாச்சா. காதல் இதுதானோ பெண்ணே, உன் கண்ணாலே கவிழ்ந்தே நானே. அன்பே தேவதையா இல்லை தீவதையா, நீ ஒரு ராட்சசியா இல்லை ரட்சகியா. கண்ண மூடி நினைச்சா அவ கனவு தானே கலைச்சா, அங்க இங்க முளைச்சா, அவ எனக்கு வந்து வாச்சா. காற்றில் பறக்கின்றேன் நினைச்சா, அவ கனவு தானே கலைச்சா, அங்க இங்க முளைச்சா, அவ எனக்கு
சிவா வரட்டும், அவனை என்ன பண்றான் பாரு. டேய் சுரேஷ், என்னடா எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேங்கிற? டேய் அடிக்காதடா. அப்புறம் மச்சான், டேய் கணேஷ், என்ன விசேஷம்? ஏன்டா இங்க நிக்கிற? போடா கிளாஸ் போலாம். டேய் கூப்பிடுறான் பாரா. டேய் நான் இங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்கிற. டேய் கையறா, என் கூட பேசாதடா. என்னடா மச்சான் இப்படி பேசுற? பின்ன என்னடா, கார்த்தி தான் புது கல்யாணம் பண்ணுவேன், ஒரு வாரம் லேட்டா கூட வருவான். நீ என்னத்தடா பண்ண? நீ ஏன் நேற்று காலேஜ் வரல? டேய் நேற்று நான் காலேஜ்க்கு வந்தேன்டா, வந்து பார்த்தா உங்களை காணும். அப்புறம் அஸ்ரா தான்டா சொன்னா நீங்க படத்துக்கு போயிருக்கிறதா. சாரிடா மச்சான். கிளாஸுக்கு வரதான் மறக்கிறேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மறந்துடுவோம் போல இருக்கு. என்ன மச்சான், உன் 20ஆம் நைட்லாம் முடிஞ்சிச்சா? என்னடா எப்படி பேசுற? பின்ன என்னடா, இதுக்கு முன்னாடி 19 பொண்ணு கூட ஜல்சா பண்ணிருக்க, இது உனக்கு 20ஆவது நைட்டு தானடா? டேய் மச்சான், அப்படி எதுவுமே நடக்கலடா. நானே கடுப்புல இருக்கேன்டா. என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா மச்சான், எங்க அப்பா ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடாம பண்ணிட்டாருடா. அவர் ஏன்டா அப்படி பண்ணாரு? நேத்து எங்க அப்பா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாரா, அப்பதான் சொன்னாரு இன்னைக்கு நாள் சரியில்லை, இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டே கேன்சல் பண்ணிட்டாரா. அந்த கடுப்புல தான்டா வீட்டுல இருக்கிறத விட காலேஜுக்கு போலான்னு சொல்லி வந்துட்டேன். சரி சரி, அதே நினைச்சு ஏங்காத, இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. வாடா கிளாஸ்க்கு போலாம். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தான் கீதா பேசுறேங்க. எந்த கீதா? நான் தாங்க. யாருன்னு தெரியலையே. அன்னைக்கு கூட பஸ் ஸ்டாப்ல நான் நின்னுட்டு இருக்கும்போது என்ன கூப்பிட்டீங்களே, நான் கூட வர முடியாதுன்னு சொன்னேனே, அந்த கீதாங்க. ஓ அந்த கீதாவா? ஆமாங்க. என்ன வேணும் சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க என்ன கூப்பிடும்போது என் அப்பா அம்மா பக்கத்துல இருந்தாங்க, அதனால சரியா பேச முடியல. நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போறாங்க. சரி, அதனால நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? இவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலையே. இவளுக்கு என்ன பதில் சொல்றது? இவளுக்கு எப்படியா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னா பொண்டாட்டி இருக்கா, வெளியில லாட்ஜில் ரூம் போடலான்னா அப்பாவுக்கு எப்படியா தெரிய வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கடவுளே நீ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்னப்பா கார்த்தி, நடு வீதியில் நின்றுட்டு என்னமோ யோசனை பண்ற போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. இல்லப்பா, அடுத்த வாரம் காசிக்கு தீர்த்த யாத்திரை. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம தெருவில் இருக்கிற எல்லாரும் நாளைக்கு காசிக்கு போறோம். அதான் உங்க குடும்பத்திலே யாராவது வரீங்களான்னு கேட்டேன். அங்க போனா செஞ்ச பாவத்தெல்லாம் விட்டுட்டு புண்ணியத்தை தேடிக்கலாம். என்னப்பா பதிலே காணோம்? கண்டிப்பா நான் வரேன்யா. சரிப்பா. கடவுளே நீயே எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்ட. நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கிறங்கிறத இப்ப நீ நிரூபிச்சிட்ட. என்னம்மா டிவி பாக்குறியா? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. லட்சுமி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சந்தோஷன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். தத்துவம்லாம் பேசுறதை விட்டுட்டு முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல லட்சுமி, நாளைக்கு நம்ம தெருவுல எல்லாருமே காசிக்கு போறாங்களாம். அங்க போனா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் புண்ணியத்தை தேடிக்கலாம். அதனால நீயும் போயிட்டு வாமா. என்ன பேசுறீங்க? காசிக்கு போகணும்னா வாழ்க்கையை நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க காசிக்கு போவாங்க. ஆனா நம்ம நேத்து தான் கல்யாணம் பண்ணோம், அதுக்குள்ள காசிக்கு போக சொல்றீங்க. ஐயோ, என் கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டாளே. இவளை என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறதுனே தெரியலையே. என்னங்க அமைதியாயிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ காசிக்கு போயிட்டு வந்தனா நான் செஞ்ச பாவத்தையும் நீ செஞ்ச பாவத்தையும் அங்கேயே விட்டுட்டு புண்ணியத்தை தேடிட்டு வரலாம். அதுக்கப்புறமா நீயும் நல்லா இருப்ப, மாமா நானும் நல்லா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? எல்லா குடும்பத்திலயுமே புருஷன் சொல்றதுதான் பொண்டாட்டி கேப்பா. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ போயிட்டு வந்துடா செல்லம். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்டா செல்லம். சரி சரி போறேன். கட்சி எடுத்து தொடச்சுக்குங்க, வழியுது. குறும்புக்காரி. சாமி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுய்யா, ஏதாவது பிச்சை போடுங்கய்யா. சாமி ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா, அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயோ, இவன் முன்னாடி வந்து பிச்சை கேட்கிறானே, இவன்
என்னடான்னா ஒவ்வொரு சாமிக்கும் விளக்கம் சொன்னுவ. இப்போ இவனுக்கு நம்ம பிச்சை போட்டா அதுக்கும் ஏதாவது பெரிய விளக்கம் சொல்லுவான். வேணாம்ப்பா, நமக்கே வம்பு. நீங்க நல்லா இருக்கணுமா? நீ நாசமா போனடா. என்ன சீனியர், தர்மம்லாம் பண்ண மாட்டீங்களா? ஏன் இப்படி கேட்குற? இல்ல, ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட பிச்சை போடாம வரீங்களே, அதான் கேக்குறேன். நீங்க கோவப்படாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் நீ போட்டல, அப்புறம் என்ன? இல்ல சீனியர், உங்ககிட்ட பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டானா உதவி பண்ணுங்க, தப்பில்ல. நமக்கு நல்லதுதான் நடக்கும். நான் உனக்கு பயந்துட்டு தான் பிச்சையே போடாமல் வந்தேன். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லை இல்லை, அடுத்த டைம் யாராவது வந்து பிச்சை கேட்டா நான் போட்டுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. டேய், என்னடா இங்கே நிற்கிறீங்க? கிளாஸ் போலியா? நாங்களும் உனக்காக தான் மச்சான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய், எனக்காக வெயிட் பண்ணீங்களா இல்லை ஏதாவது ஃபிகர் வெயிட் பண்ண சொல்லிச்சா? டேய் என்னடா, கார்த்திக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு பொண்ணை கூட சுற்றிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு எந்த பக்கம் செட் ஆகலன்னு வெறுப்பேற்றி பார்க்குறியாடா? எங்களோட வேதனை உன்னை சும்மா விடாதுடா. என்னடா மச்சான், சாபம் விடுறியா? சீச்சி, தப்பா எடுத்துக்காத மச்சான். என் ஃப்ரெண்டை போய்ட்டு அப்படிலாம் நினைப்பனடா. சும்மா லேட்டாக சொன்ன மச்சான். நீ என்னடா அப்படி கோவப்படுற மாதிரி இப்போ சொல்லிட்ட? சரி வா, கிளாஸ் போகலாம். ஏ மச்சான், இவங்களாம் எங்கடா போகிறானுங்க? எங்கடா போறீங்க? காலேஜ் தான் பாஸ். காலேஜுக்கா? அன்னைக்கு என்னடானா சேலை விற்கிற மாதிரியே போறீங்க, இன்னைக்கு என்னடானா கடலை விற்கிற மாதிரி போறீங்க. ஆனால் காலேஜில் எல்லா அலும்பையும் தாங்கிக்கலாம்டா. ஆனால் உங்கள் 4 பேர் அலும்பை எங்களால் தாங்கவும் முடியலடா. மச்சான், அவனை போறத பத்தியா? காலேஜ் தான் பாஸ், காலேஜ் தான் பாஸ், காலேஜ் தான் பாஸ். சார் ஏதாவது காசு இருந்தா கொடுங்க சார், ரொம்ப பசியா இருக்கு சார். நல்ல நேரத்துக்கு தான் பிச்சைக்காரன் வந்திருக்கான். இவன் வந்து பார்த்து ஏதாவது கருத்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பிச்சையை போட்டுருவோம். சீனியர், உங்களுக்கெல்லாம் அறிவே இருக்காதா? யாருக்கு பிச்சை போடணும், யாருக்கு போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? காலையில பிச்சை போடுன்ற, இப்ப பிச்சை போட்டதுக்கு அறிவில்லையான்னு கேக்குற? தொபார், இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். இவனை பாருங்க, இவனுக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிடலாம்ல. அதை விட்டுட்டு இவனுக்கு போய் பிச்சை போடுறீங்க. பிச்சை போடுறப்ப கூட யோசிச்சு போடுங்க. கை கால் இல்லாதவன், கண்ணு தெரியாதவனுக்கு போடுங்க, நமக்கு புண்ணியம் வந்து சேரும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் போட்டா பாவம் தான் வரும். இனிமேலாவது யோசிச்சு போடுங்க. இப்படி அறிவில்லாத மாதிரி நடந்துக்காதீங்க. ஏய், அறிவில்லாதவனா? யாரை பார்த்து அறிவில்லாதவன்ற? உன்னை என்ன பண்றோம்? அங்க பாருங்க என்ன ஓட்டம் ஓடுறான்னு. அவனுக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கு. நீங்க என்ன இப்போ அடிச்சு இங்க விட்டுட்டேன். இன்னொரு வாட்டி என் மேல கை பட்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? சொல்லி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அடிக்க போறியா? அடி அடி. ஏய், என்னையாடி அடிச்ச? என் மேலேயே கையை வச்சிட்டியா? இந்த சிவா யாருன்னு காட்டுறேன்டி. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஆட்டோ. மச்சான், எங்கடா இருக்க? சொல்லுங்க சிவா, வீட்டுல தானே இருக்க. என்ன விஷயம்? என்ன சைலண்டா இருக்க? அது என் கூட ஒருத்தி வருவாள்ல. யாரு? இந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்ம கிட்ட திமிரா பேசினாலே அவளா? தெரியாத மாதிரி கேட்காதடா, அவளே தான்டா. அவளுக்கு என்னடா, என் முடியா ஓடி போயிட்டல? இல்லடா, என்ன அடிச்சிட்டா. என்னது? உன்னை அடிச்சாளா? என்னடா மச்சான் சொல்ற? ஆமா மாப்ள. டேய், அவளை சும்மா விடாதடா. நீ யாருன்னு காட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம். நான் அவளை முத நாளே அடிச்சிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சால, அதனாலதான் விட்டுட்டேன். ஆனா நீ இப்ப சும்மா விட்டுறாதடா மச்சான். டேய் சிவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? எனக்கு சமைச்சு போட்டு, என் சட்டையெல்லாம் துவைச்சு போட்டு, எனக்கு சேவை பண்ணிக்கிட்டு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க என் பொண்டாட்டியவே என் காலுக்கு கீழே தானே வச்சிருக்கேன். அவன் உன் வீட்டு எச்ச சொத்தை திங்க வந்தவடா. அவளை நீ எங்க வச்சிருக்கன்னு தெரியுமா? வேணாடா மச்சான், அவளை சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான வழியை பாரு. இல்லைன்னா அவன் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாடா. பி கேர்ஃபுல். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏ லக்ஷ்மி, ஈவினிங் தான் வரணும் ஃபோன் பண்ண, அதுக்குள்ள வந்துட்ட? ட்ரெயின் சீக்கிரம் வந்துடுச்சிங்க, அதான் எல்லாரும் வந்துட்டோம். நீ ஈவினிங் வரணும்னு சொன்னதுனால தான் நான் இப்போ காலேஜுக்கே கிளம்பிட்டேன். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நீ ட்ரெயினில் வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருப்ப. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. ஏ லக்ஷ்மி, என்னங்க? ஒரு நிமிஷம். உன் கழுத்தில் ஏதோ ஒன்று குறையுது. அதுவாங்க,
நீங்க கட்டின தாலியை தான் காசிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஏய், அது நான் கட்ட தாலிடி. உனக்கு எனக்கு இருக்கிற உறவுக்கு சாட்சி அந்த தாலி தாண்டி. அதை எங்கேயும் நீ தொலைச்சிட்டு வந்துட்டு இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க காசிக்கு போனா பாவத்தை விட்டுட்டு புண்ணியத்தை தேடிட்டு வரணும்னு. அதான் பாவத்தை விட்டுட்டு புண்ணியத்தை தேடிட்டு வந்திருக்கேன். ஏய், ஒரு புருஷன் கட்டின தாலி விட்டுட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் ஒரு ஒய்ஃப் அடி. நான் உங்களுக்கு ஒய்ஃப் இல்லைங்க. உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் அங்க வரவா நீ இங்க வரியா இல்ல ஹோட்டல்ல ரூம் போட்டுக்கலாமான்னு கேக்குறாளுங்க பாத்தியா? அவளுங்க தானே உங்களுக்கு ஒய்ஃப், அப்படிதானே? இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லா விஷயமும் எனக்கு தெரியுங்க. ஒரு நாள் நீங்க குளிச்சுட்டு இருக்கும்போது உங்க நம்பருக்கு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குன்னு. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திருந்துவீங்க தான். ஏய், சாரி லட்சுமி. என்னங்க சாரி? இதுவே இந்த தப்பை நான் பண்ணிட்டு சாரின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? பொண்ணுங்க தப்பு பண்ணா தப்பு, ஆம்பளைங்க நீங்க தப்பு பண்ணா தப்பு இல்ல, அப்படிதானே? என்ன மன்னிச்சிரு லட்சுமி. இனிமேல் நான் உனக்கு மட்டும்தான். உனக்கு ஒரு நல்ல புருஷனா நல்லபடியா நடந்துக்கிறேன், சரியா? சரிங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா, சரியா? லட்சுமி. என்னங்க? அப்பா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொடுத்த கெடு நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? சீ போங்க. ரொம்ப காரி. என்னங்க என்னாச்சுங்க? மாலை அங்க போய் வாங்கிக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க. எதுவும் மறக்கலையில? அக்கா, ஏதாவது மறந்துட்டு அங்க போய் வாங்கிக்கலாம். ஏண்டா நீ இன்னும் கிளம்பலையா? கோயிலுக்கு போகணும்ல? இல்லைம்மா, நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. வருஷம் தான் நான் வரல. இந்த வருஷம் நீங்கள் சாமியை கும்பிட்டு வாங்க. சரிப்பா, வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடு. நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரோம். வாமா. வரேன்ப்பா. ஏம்மா பிரியா, நீ வரலையாம்மா? நீங்க போயிட்டு வாங்க அங்கிள், நான் துணி வாஷ் பண்ணணும். சரிம்மா, வர்றோம். உங்களை எப்படியாவது திருத்தி என் இதயத்துக்குள்ள வச்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க திருந்தவே மாட்டீங்க போல இருக்கே. எங்க வீட்டில் என்ன யாரும் கேள்வியும் கேட்டதில்ல, எதுவும் பேசினதில்ல. இவன் என்ன இவ்வளோ கிராஸ் கொஸ்டின் கேட்குறா? இவளை எப்படி வீட்டை விட்டு தடுத்துறது? ஏண்டி, ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? உன்னை விட்ட மாட்டான்டி. இப்போ இந்த சிவா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ண தெரியுமா? ஆனா முடியல. இப்படி பிளான் பண்ண முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்பதான் இந்த சிவா பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கும். இனிமே இந்த சிவா வாழப்போற வாழ்க்கையே வேற. வரட்டா? பிரியா,
இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்பிட்ட? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, இப்பதான் ஃபோன் வந்தது அங்கிள், அதான் கிளம்புறேன். ஏமா சிவா வீட்ல தானே இருக்கா, கூட்டிட்டு போக வேண்டியதானே? இல்ல வேணாம் ஆண்டி, நானே போய்க்கிறேன். சரிம்மா, ஊருக்கு போயிட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணு. சரிங்க. அதுக்கப்புறமா நாங்க வரோம். சரியா? சரி, பார்த்து போமா. சரி, பார்த்து போய்க்கோமா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு பிள்ளையா? ஏமா இவ்வளவு அழகா இருக்கியே, உன்னை அழ வச்சது யாருமா? யாருன்னு சொல்லுமா, அவனை அடிச்சு தூக்கி தோல்ல போட்டு வந்துருவான். நாங்க தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, பதிலே சொல்லாம வர. என்னன்னு சொல்லுடி. செருப்பாலே அடிப்பேன். செருப்பால அடிப்பாங்கறானே. ஏய் புடிடா அவளை, நம்ம யாருன்னு காமிக்கணும். எங்கடா போயிருப்பா அவ? இங்க தானடா வந்தா, எங்கடா போயிருப்பாவ? சரி வாங்கடா போலாம். அவ இங்க தானே வந்தா, வாங்கண்ணே உள்ள போய் தேடி பாப்போம். இவன் வேற போனேன்றவனை இங்கே தேட சொல்றான். ஐயோ. டேய் இது ஒன்றும் பழைய பட சீன் இல்லடா. வில்லனுங்க துரத்துனா பக்கத்துல போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு. இது புது பட சீனடா. அவ இந்நேரம் வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிருப்பா. வாங்கடா வேற இடத்துல போய் தேடி பார்க்கலாம். சரி வாங்கடா போலாம். அண்ணே அவன் எங்க தானே இருப்பான், வாங்கடா தேடி பார்க்கலாம். நீங்க ஓவரா நடிக்கிறீங்க. அடுத்த படத்துல டைரக்டர் வாய்ப்பு தர மாட்டாரு. ஒழுங்கு மரியாதை ஐயோ வாங்க. அண்ணே, அப்படின்னா இப்பவே போயிடலாம், வாங்கண்ணே. ஹலோ சீனியர், நான் தான் பிரியா பேசுறேன். தெரியுது தெரியுது, என்னன்னு சொல்லு. நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். உனக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன ஆபத்துல மாட்டோட பிளான் பண்றேடி? என்னால வர முடியாது. ப்ளீஸ் சீனியர், இந்த ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வேற எந்த ஆபத்து வந்தாலும் உங்களை நான் கூப்பிடவே மாட்டேன். ப்ளீஸ். சரி சரி அழாத, நான் வரேன். ஆனா நான் அங்க வந்தோடனே என்கிட்ட வாழ்க்கை பிச்செல்லாம் கேட்க கூடாது. அப்படின்னா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லு, அப்பனா வரேன். சரியா? சீக்கிரம் வாங்க. வாடா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? ஏய், ஏதோ ஆபத்துல இருக்குன்னு வர சொன்ன, இங்க வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா நிக்கிற. என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறியா? எதுக்கு வர சொன்ன சொல்லு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறீங்க சீனியர். என்ன நீங்க கெடுத்துட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. உன்னை பிடிக்க அந்த யம நெருங்கிட்டு இருக்கான். அந்த யமனும் ஏன் மூலமா தான் வந்துட்டு இருக்கான். என்ன ஒண்ணுமே புரியலையா? ஏன்னா எனக்கு எய்ட்ஸ் இருக்கு. அதனால நீங்களும் சாக போறீங்க, நானும் சாக போறேன். டேய் நிக்கிறா பாரா, தூக்குடா அவளை. அடி போறியா? அடி அடி.
எனக்கு எய்ட்ஸ் இருக்கு. சிவா, என்னப்பா சாப்பிடாமே காலேஜ் கிளம்பிட்ட? சாப்பிட்டு போப்பா. இல்லம்மா, பசிக்கல. நான் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா நேத்து ராத்திரி ஒன்னும் சாப்பிடல, இப்போவும் சாப்பிடல. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேம்மா. ம். சுமதி, எங்கம்மா சிவா வாழ காணோம்? இப்பதாங்க காலேஜுக்கு போறான். என்னம்மா அந்த பையன் யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம போயிட்டான்? என்னாச்சு அவனுக்கு? டிஃபன் கூட சாப்பிடாம போறாங்க. கேட்டதுக்கு சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறான். கடவுளே, எந்த கஷ்டமா இருந்தாலும் அது எங்கிட்ட கொடு, நாங்க தாங்கிடுவோம். அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாரு, அவன் தாங்க மாட்டான். நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அவனுக்கு ஒன்றும் ஆகாது. சாயந்தரம் வீட்டுக்கு வரட்டும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலேஜ் தான் போயிட்டு இருக்கேன். உள்ள போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வைக்கிறேன். தியேட்டர்ல நம்ம 2 பேரும் டிக்கெட் எடுத்து வை. நீங்க தியேட்டர்ல கண்டிப்பா படம் பார்க்கறோம். அம்மா, ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? யாருமே பேசாம இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா, நீயாவது பேசப்பா. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. எனக்கா? எனக்கெல்லாம் எதுவும் ஆகல. அப்புறம் என்ன சிவா, நீ நைட்டும் சாப்பிடல, காலையிலும் சாப்பிடாம போயிட்ட. காலேஜ் போறப்ப கூட யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம போயிருக்க. அதான்ப்பா உங்க கூட யாரும் பேசாம இருக்கோம். அதுவா பெரியப்பா? எனக்கு பசிக்கல, அதனாலதான் சாப்பிடாம போயிட்டேன். காலேஜ்க்கு உங்கள்கிட்ட சொல்லாம போனது தப்புதான். ஆனா இனிமே இந்த மாதிரி நடக்காது பெரியப்பா. அவ்வளவுதானா? நான் கூட உனக்கு என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டப்பா. எனக்கு இந்த 4 சாமிகளும் கூட இருக்கிறப்போ எதுவும் நடக்காது பெரியப்பா. போதுமா? முதல்ல உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஏன்பா எங்களை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும்னு சொல்ற? ஆமா பெரியம்மா, உங்க யாருக்குமே சரியா கண்ணு தெரியல. அதனாலதான் நல்லா இருக்கிற என்ன கூட பைத்தியம் முடிக்க வச்சிருங்க போல. ஏய் திருட்டு ராஸ்கல், எங்களை எல்லாம் கொஞ்ச நேரத்துல பித்து பிடிக்க வச்சிட்டியடா. ஐயோ பெரியம்மா, காது வலிக்குது பெரியம்மா. நான் இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பெரியம்மா. காலேஜ்க்கு சொல்லாம போனதுக்கு எப்படி ஆயிட்டாங்களே. ஆனா எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகலாம்? அதனால நீதான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம பார்த்துக்கணும். நீயடா? நான் சார் நினைச்சு உனக்கு வணக்கம் வச்சிட்டேன்டா. என் வணக்கம் வேஸ்ட் ஆயிடுச்சுடா. சரி சரி உட்காரு. நம்மள முட்டாளாக்கிட்டானேடி. இவனை பார்த்து ஏமாந்துட்டமே. டேய் கணேஷ், நீ என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உனக்காக நான் வெளியில வெயிட் பண்ணேன்டா. ஏய், நானும் உனக்காக தானே வெயிட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனாடா. நானும் பின்னாலே போயிட்டேன். அவ கிளாஸ்க்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆயும் திரும்ப வரவே இல்லடா. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டேன் மச்சான். சாரிடா. சரி சரி, கார்த்திக் எங்க? டேய், கார்த்திக் தான் உடம்பு சரியில்லைன்னு நேத்தே சொன்னாடா. அப்புறம் எப்படிடா வருவான்? ஓ, சுத்தமா மறந்து போச்சு மச்சான். டேய், சார் வந்திருக்கிறது கூட தெரியாம அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா பேச்சு கேக்குது. குட் மார்னிங். நான் கேட்டதுக்கு அப்புறம் வணக்கம் சொல்லுங்கடா. உங்களெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க நினைச்சேன் பாரு. சாரி சார், இப்பதான் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டான். அதனால தான் நாங்கள் உங்களை ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டோம் சார். சரி சரி, உட்காருங்க. நான் சொல்றது அமைதியா கேளுங்க. நீங்கெல்லாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? ஃபைனல் இயர் ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனும் ஃபைனல் இயர் எக்ஸாமும் வந்துடுச்சு. அதனால நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருங்க.
நான் சிவாவை ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குறேன்னு வைங்க, சிவா என்னை பார்த்த உடனே ஓடி போய் மறையக்கூடாது. என்னை பார்த்து சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கு சார் அப்படின்னு சொல்லணும். நான் எங்க சார் உயிரோட இருக்க போறேன்? நான் சாகுற தேதியை ஒரு பொண்ணு வழியா குறிச்சு அமைச்சிட்டான் ஏமா. அப்போ நான் கிளம்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். என்ன சிவா தனியா உட்காந்துருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க மாஸ்டர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாஸ்டர். எதுவா இருந்தாலும் சொல்லு சிவா. ஒன்றும் இல்லை மாஸ்டர். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு எங்கள் வீட்டில் தான் தங்கி படித்தா. சரி. நானும் அவளும் ஒன்றா தான் காலேஜ் போவோம் வருவோம். ஆனால் எங்களுக்குள்ளே என்றைக்குமே சண்டை வராமல் இருந்ததில்ல மாஸ்டர். நான் பேசுறது அவளுக்கு பிடிக்காது, அவள் பேசுறது எனக்கு பிடிக்காது மாஸ்டர். இப்படி எப்போ பார்த்தாலும் பேசி பேசி சண்டை போட்டு போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டா மாஸ்டர். அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சி ஒரு நாள் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் மாஸ்டர். அவ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தையில என் நிம்மதியே போச்சு மாஸ்டர். இந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ற மாதிரி அப்படி என்ன வார்த்தை சொல்லிட்டு போனா? என்ன கெடுத்துட்டேன்னு நீ சந்தோஷமா இருக்காது, நீ சீக்கிரமா சாக போறேன்னு சொல்லிட்டா மாஸ்டர். அவளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டா மாஸ்டர். பாவி, அப்படியா சொன்னாவ? அவ சொன்னதெல்லாம் மறந்துட்டு வாழ பாரு சிவா. என்னால முடியல மாஸ்டர். பேசாம செத்துலாம் தோணுது மாஸ்டர். இப்படிலாம் ஏன்டா பேசிட்டு இருக்க? செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்ச நேரம் உன் குடும்பத்தை நினைச்சு பாரு. உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்போ கலகலன்னு பேசிட்டு இருக்கிற. உன் அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா எல்லாருமே செத்து போயிடுவாங்கடா. என்னால முடியல மாஸ்டர். இங்க பாரு, இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் உங்க அப்பா அம்மாட்ட வந்து நானே சொல்லிடுவேன். பேசாம கிளம்பு மாஸ்டர். ப்ளீஸ் மாஸ்டர், எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்றேன் மாஸ்டர். நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ப்ளீஸ் மாஸ்டர். அந்த பயம் இருக்குல்ல, பேசாம வீட்டுக்கு கிளம்பு போ. சரி மாஸ்டர். இப்படி ஒரு நல்ல பையனுக்கு இந்த நிலைமையா? ஈஸ்வரா, நீ தான் காப்பாத்தணும். அப்பா, இன்னைக்கு என்ன கார்த்திகை தீபமா? வீடெல்லாம் பார்க்கிறதுக்கு திருவண்ணாமலை ஜோதி மாதிரியே இருக்கு. என்னப்பா இப்படி கேக்குற? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ப்பா, அதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடும். என் பிறந்த நாள் எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஒருத்தி என்ன பண்ணிட்டு போயிட்டான். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? உள்ள போய் உன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வந்து பெரியப்பா பெரியம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. போப்பா. சிவாக்கு என்னங்க ஆச்சு? ஒரு மாதிரியா போறான். அதை நீயே கேளு. நேற்று இதை கேட்டதுக்கு தான் உங்க கண்ணெல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிங்க. இன்னைக்கு கேட்டுன்னு வையே, டாக்டரை கையோட கூட்டு வந்துருவேன். எனக்கு எதுக்குப்பா வம்பு? எங்க என் பையனை பார்த்தா அசப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இல்ல? அடி கூறுகிட்டவள, ரஜினிகாந்த் கருப்புடி, என் பையன் செவசவர் கமலஹாசன் மாதிரி இருக்கான் பாரு. எனக்கு எப்படி தெரியறான் தெரியுமா? எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ இளைய தளபதி விஜய் மாதிரியே இருக்காங்க. உங்களுக்கு அப்படின்னா எனக்கு அனைவருக்கும் பிடிச்ச அஜித் மாதிரியே இருக்கான் என் பையன். எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகாராசனா இருப்பா. நீங்கெல்லாம் நான் 100 வருஷம் வாழணும்னு வாழ்த்துறீங்க. ஆனா நான் என்னைக்கு சாக போறேன்னு எனக்கே தெரியலையே. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கனவுலையாவது நான் 100 வருஷம் வாழ்றேன். அம்மா, கொஞ்சம் வெளில வாங்கம்மா. என்னப்பா? என் பர்த்டேக்கு செஞ்ச ஸ்வீட்ஸ் கேக் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வாங்க. ஏன்? எதுக்கு? போய் எடுத்துட்டு வாமா. சரி. இந்தப்பா. ஏன்பா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறியே? இங்க யாராவது வந்தா இதை கொடுக்கலாம்ல? அம்மா,
யாருக்காவது கொடுத்துடலாங்கிறத விட யாருமே இல்லாத அனாதைகளுக்கு கொடுக்கலாமா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிறைய அனாதை நோயாளிகளுக்கு கொடுக்கலாமா? அப்படி நாம கொடுக்கறதுனால நம்ம குடும்பத்துக்கு தானமா நல்லது நடக்கும். இப்ப ஏன் எல்லாரும் ஃபீல் பண்றீங்க? இப்ப இதை யாருக்குமே கொடுக்கணும்னு சொல்றீங்களா? அதுக்கு இல்லப்பா, இந்த விஷயம் எங்களுக்கு தோணலையே. சரிப்பா, நான் அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாப்பா. டேய், கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்காந்துருக்க? நான் வரலடா, நீ போ, நான் நாளைக்கு வரேன். என்னடாச்சு உனக்கு? மனசு சரியில்லை மச்சான். உன் மனசு கஷ்டப்படுதுன்னு நினைச்சா எனக்கு சிரிப்பு தான்டா வருது. ஏன் என் மனசுலாம் கஷ்டப்படக்கூடாதா? உன் மனசு மட்டும் தான் கஷ்டப்படணுமா? எங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு, முடிக்கிட்டு போடா. டேய், யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை என் மேலே ஏன்டா காட்டுற? என்னாச்சுடா உனக்கு? எக்ஸாம் முடிஞ்சோன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கடா, அதான்டா ரொம்ப கடுப்பா இருக்கு. யாருடா அப்படி பண்ணது? வேற யார் பண்ணுவா? எல்லாம் எங்க அப்பா தான். இப்போ எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு எங்களுக்கு வயசாகுது, வேலைலாம் செய்ய முடியாது, நீ கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிடான்னு சொல்லிட்டாரு மச்சான். அந்த கோவத்தை தான் உன் மேலே காட்டிட்டேன். சாரிடா மச்சான். சரி சரி, அதை விடு. பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லடா, அது அவங்க கடமை. அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அதெல்லாம் காலேஜ் முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம். இப்போ வா, கிளாஸுக்கு போகலாம். வாங்க மாஸ்டர். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏதோ முக்கியமான விஷயமா? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க, நல்லா இருக்கீங்களா? சுமதி, காஃபி கொண்டு கொடுமா. இல்ல பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னன்னு சொல்லுங்க மாஸ்டர். நீங்க உயிரா நினைச்சிட்டு இருக்கிற உங்க மகன் சிவாவுக்கு எய்ட்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவன் மனசுக்குள்ளேயே வச்சு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாதான் சொல்றீங்க? நீங்க தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவன் மனசு கஷ்டப்படாம பாத்துக்கணும். இதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேன். தம்பி, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. இந்த பாரு, வீட்டுல வயலுக்கு பூச்சி மருந்து வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே 4 கிளாஸ் சேர்த்து எடுத்துட்டு வா. உயிரோட இருக்க வேண்டிய நம்ம பிள்ளை தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கான். அவன் செத்து நாம உயிரோட வாழணுமா? வேண்டாண்டா, வேண்டாம். நாம எல்லாரும் சேர்ந்து செத்துடுவோம். சிவா, என்னடா மறுபடியும் கனவா? உன் கனவுல நாங்க எல்லாரும் செத்துருப்போமே. ஆமாமா. அது ஏண்டா உன் கனவுல மட்டும் நாங்க எல்லாரும் சாகுற மாதிரியே வருது? பாசம் அதிகமா இருந்தா அப்படிதாம்மா வரும். சரி சரி, கனவு காண்றதை நிறுத்திட்டு படுத்து தூங்கு. மணி 12 ஆச்சுடா, படுடா, படு. தூங்குற வேலையை பாரு.
யாரையும் காணும். வந்தா இங்க என்ன நினைப்பானுங்க? எங்கே போயிருப்பானுங்க? சரி, கிளாஸ்ல போய் பார்க்கலாம். கார்த்திக் காலேஜுக்கே வர மாட்டான். தெரியலையாடா. டேய் சிவா வந்தாம என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை நான் வெளியில தட்டு வரேன், நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. மனசு சரியில்லை மச்சான், அதனால தான் கடுப்பாயி இங்க வந்து உட்காந்துட்டேன். டேய் காமெடியா பேசுறவங்களாம் அப்படி கடுப்பா பேசினா இந்த உலகம் என்னத்துக்குடா வருது? ஏன் நாங்களாம் கடுப்பாக கூடாதா? நீங்க மட்டும் கடுப்பாவீங்களா? ஏய் நாங்களும் டென்ஷன் ஆவோம். அதுக்கு இல்ல மச்சான், நீலாம் கடுப்பாற அளவுக்கு உன்னை யாரு என்னடா சொன்னாங்க? வேற யாரு பண்ணுவாங்க? எல்லாம் எங்க அப்பா அம்மா தான். அவங்க என்னடா பண்ணாங்க? அது ஒண்ணும் இல்லை மச்சான், பரீட்சை முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கடா. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க தெரியுமா? நேற்றுக்கு போய் பொண்ணை பார்த்து தேதியை குறிச்சு பத்திரிக்கை அடிச்சு வந்து கையில கொடுக்குறாங்க மச்சான். அதனால தான்டா கடுப்பாயி நேரத்திலே கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டேன். அதை விட மச்சி, அந்த ஆண்டவன் யார் யாருக்கு என்னென்ன எழுதி வச்சிருக்கானோ அதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும். யாராலுமே மாத்த முடியாது மச்சி. ஏய் ஃபீல் பண்ணுவோன்னு பார்த்தா பெருமையா பேசுற. இதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னா. சரி விடுறா மச்சான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. வராத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கப்பா. அப்புறம் இந்த எக்ஸாமை நல்லபடியா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் வரேன் ஸ்டூடெண்ட்ஸ். டேய் கார்த்திகிட்ட எப்படிடா சொல்றது? ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் வீட்ல பண்ணிட்டு இருக்கானோ? மச்சான் அவன் சின்ன கேப் கிடைச்சாலே சிலிமிஷம் பண்றவன். இவ்வளோ பெரிய கேப் கிடைச்சிருக்கு, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. சரி விடு மச்சான், நாளைக்கே நேரம் அவங்க வீட்டுக்கு போய் அவனை கூட்டு வந்துடும். ஓகேவா? பாருங்கண்ணா உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்காருன்னு. என்னங்க எழுந்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கங்க. என்னங்க பாருங்க. என்னடா இப்படி ஆட்டம்? பார்க்கவே பயமா இருக்குடா. எனக்கும் ஒன்றும் புரியலையேடா. லட்சுமி, கார்த்திக் என்னாச்சு? ஒரு நாள் காசிக்கு போயிட்டு வந்தேன். காலேஜுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாரு. திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். என்னங்க? ஏமா உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. என்னங்க எழுந்துருங்க, மெதுவா. வணக்கம் டாக்டர். இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுமா? வருஷ கணக்கெல்லாம் ஆகல டாக்டர், ஒரு வாரம் தான் ஆகுது. சரிம்மா, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சு போச்சாம்மா? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? நாங்க உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க போய் இப்படி கேட்கலாமா? எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தாம்மா கேட்குறேன், சொல்லுமா. அது வந்து எங்க மாமனார் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதான் எதுவும் நடக்கல. நல்ல வேளை, உன்னை கடவுள் காப்பாத்திட்டாருமா. புரியலையே டாக்டர். ஆமாம்மா, உன்னோட புருஷனுக்கு இப்ப எய்ட்ஸ் இருக்குமா. அப்புறம் தானே தெரிஞ்சது அவருக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு. எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருக்காருண்ணா. பாசமுள்ள என் நண்பர்களுக்கு கார்த்திக் எழுதி வைத்தது. நீங்கள் சொன்ன அறிவுரையை கேட்காமல் போனதற்கு ஆண்டவன் மிக பெரும் தண்டனையை எனக்கு கொடுத்து விட்டான். அதனால் நீங்கள் யாரும் இதுபோல் தவறு செய்யக்கூடாது. நீங்கள் என்னை எக்ஸாம் எழுதத்தான் அழைத்துச் செல்ல வந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான்
எப்பொழுதோ எக்ஸாம் எழுதி விட்டேன். ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவிதான் செய்ய வேண்டும். என் அன்பான மனைவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும். உங்கள் மனதில் எப்பொழுதும் பிரியாத நட்புடன் கார்த்திக். மச்சான், all the best. மச்சான், டேய், ஏன்டா இப்படி ஆயிட்டான்? நாம என்ன மச்சான் பண்ண முடியும்? அவனுக்கு இந்த சின்ன வயசுல சாவுற தேதியை குறிச்சிட்டான் கடவுள். நாம என்னடா பண்ண முடியும்? ஆறுதல் சொல்லிட்டு அழதாண்டா முடியும். வேற என்னடா பண்ண முடியும்? இல்லடா, அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுக்கு தான்டா சொல்றது. பெத்தவங்க சொல்றதை கேட்காட்டினாலும் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ற அட்வைஸ் ஆச்சும் கேட்கணும்டா. ஒரு ஃப்ரெண்டோட வழி ஒரு ஃப்ரெண்டுக்கு தாண்டா தெரியும். இப்போ பாரு நம்ம மனசு எப்படி கடந்து துடிக்குதுன்னு. இதாண்டா மச்சான் லைஃப். போறான்டா. இப்போ என்னடா பண்றது? காலேஜுக்கு போடா, ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். பெரியப்பா, காலேஜ் போயிட்டு வரேன். சரிப்பா. போயிட்டு வாப்பா. பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையாப்பா, வண்டியை துடைச்சிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்லையாப்பா? எப்போ பார்த்தாலும் பைக்கை துடைக்க வேண்டியது, இல்லைனா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. இதான் வேலையாப்பா? இதை விட எனக்கு வேற வேலை என்னப்பா இருக்கு? சரி சரி, தொடச்சது போதும், நவருங்க. நான் காலேஜ் போக டைம் ஆகுது. ஏண்டா சிவா, இவ்ளோ தாடி வச்சிட்டு இருக்க? வாழ்க்கையில ஏதாவது பறி கொடுத்து வந்தா வேதனையை வெளியில சொல்ல முடியாம தாடி வச்சுக்குவான். உனக்கு என்னடா ஆச்சு? நானும் வேதனையை வெளியில சொல்ல முடியாம தான் தாடி வச்சுட்டு திடீர்னு. என்னடா யோசிக்கிற? அம்மா, தாடி வைக்கிறதுமா புது ஸ்டைலு. மாசத்துல 15 நாள் தாடி வச்சிருக்கிறதும் 15 நாள் தாடி இல்லாம இருக்கிறதுமா யூத்தோட ஸ்டைலு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போதுமா? சரிம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். என்னங்க, நாம என்ன கேட்டாலும் வாயடிக்கிற மாதிரியே பதில் சொல்லிட்டு போறான். அதாம்மா யூத்து. எல்லாரும் வந்துட்டீங்களா? கொஸ்டின் பேப்பர் கொடுத்துடலாமா? எல்லாரும் வந்துட்டோம், கொடுங்க சார். என்னப்பா சிவா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தனை காணா? அவனுக்கு உடம்பு சரியில்லை சார், அவன் வரமாட்டான். என்னாச்சு? நல்லா தானே இருந்தா? அவன் வரமாட்டான் சார். என்னப்பா, எக்ஸாம் தெரியும்ல, நீங்களா சொல்லி வர வைக்கலாம்ல? அவன் வரமாட்டான்னு சொன்னா விடுங்க சார், தேவையில்லாம ஏன் பேசுறீங்க? அவனுக்காக நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களா? நான் எப்படிப்பா எழுத முடியும்? தெரியுதுல்ல சார், பேசாம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு போங்க. மச்சான், ஆல் தி பெஸ்ட்ரா. என்னடா சிவா, சீக்கிரமா பேப்பரை கொடுத்துட்ட? ஒன்றும் படிக்கலடா, அதான் சீக்கிரமா கொடுத்துட்டேன். வாங்கடா போலாம். போகலாம்டா. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்ன விஷயம் சொல்ற? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேலடா. ஏய், சொல்றா. எனக்கும் கல்யாணம் ஆக போகுது, உனக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் நடந்துரும். அதுக்கு என்னடா இப்போ? எப்படியா இருந்தாலும் யாரோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போற. அந்த பொண்ணு நம்ம கார்த்தியோட ஒய்ஃபா இருக்கலாம்ல மச்சான்? டேய், நான் ஒன்று சொன்ன கேப்பியாடா? என்னன்னு சொல்றா? நம்ம கார்த்தி எப்படிடா கூப்பிடுவோம்? மச்சான் தான்டா கூப்பிடுவோம். அதுக்கு என்னடா இப்போ? மச்சானோட ஒய்ஃபை நம்ம எப்படிடா கூப்பிடுவோம்? தங்கச்சி. தங்கச்சி எவனாவது போய் கல்யாணம் பண்ணுவானாடா? என்னைக்குமே ஃப்ரெண்டோட தங்கச்சியும் ஒய்ஃபையும் தப்பான எண்ணத்துல நினைச்சு பார்க்கவே கூடாதுடா. அப்படி நினைச்சு அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லடா. சரிடா மச்சான். அந்த பொண்ணுக்கு நாமளே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுவும் கார்த்திக் ஏதாவது ஒன்று ஆனதுக்கு அப்புறம். சரியா? போங்கடா போலாம். ஓகேடா. ஏமாமா வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க? காலையில சாப்பிடாம கூட எங்க போனீங்க? ஒரு முக்கியமான வேலையா
பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்தேம்மா. கார்த்தி என்னம்மா பண்றான்? ஜூஸ் கொடுத்த மாமா, குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரி நீங்க வாங்க சாப்பிடலாம். லட்சுமி, என்ன மாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. என்னன்னு சொல்லுங்க மாமா. என்னை மன்னிச்சிருமா. உன் வாழ்க்கையவே நான் வீணாக்கிட்டேம்மா. என்ன மாமா சொல்றீங்க? கார்த்தியை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏமாத்தி உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையவே வீணடிச்சிட்டேம்மா. இப்ப அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க போறதாவது நல்லதா நடக்கணும்னு யோசிங்க மாமா. ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து ஊர்ல எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு நல்ல பையன் இருக்கான். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவனை நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்டேனா இனிமேலாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க மாமா. இப்ப அவர் கூட இருக்கும்போதே என்னால அவர் சரியா பாத்துக்க முடியல. நீங்களும் வெளியே வேலை வேலைன்னு போயிடுறீங்க. இப்ப நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்மளே அவரை கொலை பண்றதுக்கு சமம் மாமா. நான் என்ன சொல்றேன்னா, வேணாம் மாமா, இனிமே அதை பத்தி பேசாதீங்க. இப்படி ஒரு நல்ல மனசுக்கார பிள்ளை கூட என் பையனுக்கு வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கலையே கடவுளே. டேய், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்னடா பண்றீங்க? எக்ஸாம் எழுத வரலையா? இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா இங்கே உட்கார போகிறோம். இனிமேவா இங்கே வந்து உட்கார போகிறோம். என்னடா அப்படி சொல்ற? ஆமாண்டா சிவா, இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் முடியுது. இனிமே நாம இந்த காலேஜுக்கு எப்படா வர போகிறோம்? நாம் உட்காந்துருந்த இடம், நின்ன இடம், பேசின இடம், சிரித்த இடம், பொண்ணுங்க கூட சண்டை போட்ட இடம், வாத்தியாரங்களை கிண்டல் பண்ண இடம் எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போச்சுடா. இனிமே நம்ம லைஃப்பில் எப்போதுமே சந்தோஷமான நாளே இருக்காதுடா சிவா. வரப்போற நாளை சந்தோஷமா எடுத்துக்கலாம்டா. என்னதான் இருந்தாலும் காலேஜில் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியுமாடா? யாராலையும் மறக்க முடியாதான். அதுக்காக நம்ம இங்கேயும் இருக்க முடியும்? அடுத்தவங்க படிக்க வேணாமா? மச்சான், போன நாளே நினைச்சுக்கிட்டு வரப்போற சந்தோஷமான நாளை கஷ்டப்படுத்தி கூடாதுடா மச்சான். என்னடா பண்ற? எக்ஸாம் நேரம் போலாம்டா. போறதுக்கு முன்னாடி இதை வாங்கிக்கடா. என்னடா கல்யாண பத்திரிக்கை காலேஜில் கொடுக்குற? வீட்டில் தாண்டா வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். கல்யாணத்துக்குன்னா 2 நாள் தான் இருக்கு. வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. அதனால தான்டா இங்கே வந்து கொடுக்குறேன். மச்சான், கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்துடும்டா. கண்டிப்பாக வந்துடுறேன்டா. நான் இல்லாமல் கல்யாணம் நடக்குமா என்ன? வாங்கடா எக்ஸாம் எழுதலாம். இங்க நம்ம சிவாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. நாமளும் இவனுக்கு காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. மெதுவா பேசுறி, அவன் காதுல விழுந்துற போது கோவப்பட்டு வெளியே வந்துருவான். என்னங்க சுங்குடி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா? ஏய் சிவா வரான், மெதுவா பேசு. ஏன் பேசுனது நிறுத்திட்டு அமைதியா இருக்கீங்க? நாங்க எதுவும் பேசலையேப்பா. பெரியம்மா, பொய் சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் பேசுனது கேட்டுதான் நான் உள்ள இருந்தே வந்தேன். அது ஒண்ணு இல்லப்பா, காலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு பேசலையேப்பா. மா, எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பீங்களா? உங்களை பத்தி நினைக்க மாட்டீங்களா? தம்பி, கோவப்பட்டு பேசாதப்பா, கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா. கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். என்னப்பா சிவா இப்படி எல்லாம் சொல்ற? எங்களுக்கும் பேர குழந்தைகளை கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? நான் கல்யாணமே வேணான்றேன், நீங்க என்னடா பேர குழந்தை வரைக்கும் போயிட்டீங்க. சிவா, இது வரைக்கும் நாங்க எல்லாரும் உன் விருப்பப்படியே தான் நடந்திருக்கோம். உன் விருப்பத்தை மீறி நாங்க எதுவும் பண்ணல. சிவா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுப்பா. உனக்கு கெஞ்சி கேட்கிறப்பா. இப்ப ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? அதான் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களே, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. ஐயோ, ஏங்க அவன் தான் சொல்லிட்டு போயிட்டான்ல, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உடனே கிளம்பி உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணை பார்த்து கையோட ஐயரை கூட்டிட்டு வந்து தேடி குறிச்சு பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்துருங்க. மாமா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சமையல்காரனை பார்த்துட்டு சத்திரத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி காசையும் கொடுத்துட்டு வந்துருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, ஊர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறோம் இந்த விஷயத்த. இதெல்லாம் நாம ஏன் உடனே செய்யறோம்னா, சிவாவோட மனசை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்ப வேணா மனசை மாத்திக்குவாம. அதனால என்ன இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள, இன்னும் 2 நாளைக்குள்ள நாம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். இன்னும் என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, அவங்க வேலையை பார்க்கலாம். வாங்க. இந்த சேலை பொண்ணுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சுமதி. இது இல்ல, இது கூட நல்லா இருக்கும். மேல போட்டு எப்படியோ சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்.
இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏங்க உங்களுக்கு மட்டுமா சந்தோஷம்? நம்ம எல்லாருக்குமே தான். பெரியப்பா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். என்னது வெளியே போறியா? நாளைக்கு உனக்கு கல்யாணப்பா, வெளியெல்லாம் போகக்கூடாது, உட்காரு. இல்லை பெரியப்பா, பெரியப்பா நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். சிவா, பெரியப்பா சொல்றத கேளுப்பா. எந்த வேலையா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ எங்கேயும் வெளியே போக கூடாதுப்பா. சொன்னா கேளு சிவா. என்ன சிவா இவ்வளோ பேர் சொல்றாங்க? சரி, எது சரின்னு படுதோ அதை பண்ணு. அப்பா என்னை நம்புங்கப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன்ல. சரிப்பா, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. பார்த்து போயிட்டு வா சிவா. சரி, சீக்கிரம் எடுத்து வச்சிரு, கிளம்புங்க. வாங்கனே போலாம், வண்டி வந்துட அக்கா, போகுது. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இல்ல பேக்ல எடுத்து அந்த வச்சிடலாம். பேக்லயே வச்சிடலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமேல் வர மாட்டேன். இந்த உலகத்தை விட்டே போறேன். கடவுளே, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவளை மட்டும் என் கண்ணில் காமிச்சிரு. அவளை கொண்டுட்டு நானும் செத்துறேன். இல்லை அவளை உயிரோட விட்டோன்னா எத்தனை பேருக்கு இந்த நோயை பரப்பான்னு உனக்கே தெரியாது. அதனால நீயே கொண்டுடு. வாழ்வென்று மாறுமோ, யார் செய்த ஜாலமோ, காணலாகிறேன். விதி எங்கு போகுமோ, சதிராடும் நேரமோ, வாடி தேகிறேன். அலை வந்து மோதுமோ, மலை தூக்கும் பாரமோ, ஏன் ஏனிதோ தீராததோ. வாழ்வென்று மாறுமோ, யார் செய்த ஜாலமோ, காணலாகிறேன். எனக்கு இந்த 4 சாமிகளும் கூட இருக்கிறப்போ எதுவும் நடக்காது பெரியப்பா. எதுவரை போகுமோ, மீண்டும் திரும்புமோ, காற்றனை விரும்புமோ, கண்கள் புலம்
செய்த ஜாலமோ காணலாகிறேன். உலகமோ சிறியதோ உறவு பெரியதோ, வசந்தமோ தூரமோ கசந்த காலமோ, பழகி வந்த நட்பின் பாசம் பிரியும் தருணமோ, யாரினி சொந்தமோ யாவும் திரும்புமோ, கனவு ஏனோ நினைவில் இல்லை புதிய உலகமோ, எதற்காக என்னிடம் இன்பங்கள் வந்ததோ, ஆறுதல் இல்லையோ யாவும் தொல்லையோ, வாழ்வென்று மாறுமோ யார் செய்த ஜாலமோ காணலாகிறேன். விதி எங்கு போகுமோ சதிராடும் நேரமோ வாடி தேய்கிறேன். அலை வந்து மோதுமோ மலை தூக்கும் பாரமோ, ஏன் ஏனிதோ தீராததோ, வாழ்வென்று மாறுமோ யார் செய்த ஜாலமோ வாங்க 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 வாங்க. என்ன அங்க பண்ணிட்டு இருக்க? வெறும் புகையா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சம்பிரதாயம் பண்ணிதான் ஆகணும். எங்க சும்மா இருங்க, எல்லாம் ஐயருக்கு தெரியும். நீ பேசாம இரு. டேய் தம்பி, அந்த ஃபேன் எடுத்து வந்து மணவல்ல வை. எல்லாம் சரியா போகும். அங்க பாருங்க நம்ம கணேஷ் வரா. பாப்பா வணக்கம் வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்பா. நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கேன் ஆண்டி. நல்லா. வணக்கம்மா. தம்பி அந்த ஃபேன் அங்க வச்சு சுவிட்சை போடு போ. இங்க பாரு ஐயரே, இனிமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் மகன் இருக்க இடத்து போக போகாது. ஏன்னா நான் ஃபேன் வச்சுட்டேன். பேஷா பண்ணுங்க. என்னமா பிள்ளைய வளர்க்குறான் பாரு. போய் உட்காருப்பா. சிவா வெளியே போயிட்டு வரோம்னா இன்னும் ஆளை காணோம். முகூர்த்தத்துக்கு ஒரு நேரமாச்சு. அதைத்தானே நானும் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் கல்யாண சந்தோஷம், ஒரு பக்கம் வேதனையா தான் இருக்கு. எங்க போனா என்ன ஆனாலும் பாருங்க, தெரியலையே. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் சும்மா இருறி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. சுமதி அழுகிறத நிறுத்து. சிவாவுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் வந்துருவான். எங்க நம்ம சிவா வராங்க. என்னப்பா நீ இவ்வளவு நேரமா நீ எங்கப்பா போயிருந்த? உன்னை காணாம நாங்கள எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா? அம்மா, நான் தான் எங்க போனாலும் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்து சேர்ந்துட்டேன்ல. பாத்தீங்களா இவனை? சோகமா இருக்கிறத விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுமா. போய் உட்காரு. தாலி கட்ட வேண்டிய பொண்ணு என் பக்கத்திலே இருக்கா. அதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு கட்ட சொல்றீங்களே. யார் அந்த பொண்ணு? யாரு? சிவா, இந்த பொண்ணு தான் வேணும் முன்னாடியே சொல்லியிருந்தா இவங்க அப்பன்ட்ட பேசி எப்போ நான் முடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு இந்த நேரத்துல போய் இப்படி சொல்றியப்பா. இந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என் மனசு எப்பவுமே கஷ்டப்படாது மாமா. ஏன்னா நம்ம எல்லாருமே சிவா மாமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதை விட்டுட்டு அவரை நம்மளே கஷ்டப்படுத்த கூடாது மாமா. அதனால அவர் சந்தோஷப்படுற மாதிரியே அந்த பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமா. ப்ளீஸ் மாமா.
எனக்கு வேற மாப்பிள்ளை பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்றீங்க? முகூர்த்த நேரம் முடிய போறது, வந்து தாலி கட்டுங்க. சரி முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, அந்த பொண்ணு எடுத்து தாலி கட்டுப்பா. என்ன பாசமா வளர்த்த 4 தெய்வங்களும் கூட இருக்கிறப்ப நான் உங்க முன்னாடியே தாலி கட்டிடுறேன். அதுவும் சரிதான். யோ ஐயரே, அந்த தாலியும் மாலையும் இங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க. இந்தாப்பா, இதே கழுத்து இந்த மாலையை போடு. ராஜா, பிரியா கழுத்துல கட்டு. டேய் கணேஷ், நீ எப்படா வந்த? நான் எப்போ வந்துட்டேன்டா, நீ தான்டா லேட்டா வந்திருக்க. சாரிடா மச்சான். நீ எப்படி அந்த பொண்ணு கூட ஒண்ணு சேர்ந்த? அது பெரிய கதை மச்சான். சரி அதை விடுறா. வேணா சிவா, சஸ்பென்ஸ் வைக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. சொல்றேன் மச்சான். யார் இந்த தம்பி இங்க வந்து தூங்கிட்டு இருக்குது? ஆயில நுறையா இருக்கு. தம்பி தம்பி, ஐயோ விஷம் குடிச்சிருக்கும் போல இருக்கு. ஏ பிரியா, அந்த சோப்பு தண்ணியை கலந்து எடுத்துட்டு வா. வரேன் பாட்டி. ஐயோ, நீங்களா? பாட்டி, என்னாச்சு பாட்டி இவருக்கு? தெரியலம்மா, ஏதோ விஷத்தை குடிச்சிருக்கும் போல இருக்கு. சீக்கிரம் பாட்டி, இவர் எப்படியாவது காப்பாத்துங்க பாட்டி. இந்த தம்பி உனக்கு தெரியுமா? தெரியும் பாட்டி. இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஐயோ சீக்கிரம். அடி பாவி, நீயா? என்னோட நிலைமைக்கு காரணமே நீதாண்டி. உன்னை கொல்ல விட மாட்டேன்டி, சாவடி. ஏம்பா தம்பி, இதுக்கா உன்னை காப்பாத்துறோம், அவளை விடு. பாட்டி, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, போங்க. தம்பி சொன்ன கேளு. உன்னை நான் விட மாட்டேன்டி. நீயும் நானும் இந்த உலகத்துல இருக்க கூடாது. நம்ம 2 பேரும் செத்து போயிடணும். ஏன்னா உனக்கும் எய்ட்ஸ் இருக்கு, எனக்கும் எய்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் உயிரோடவே இருக்க கூடாது. சாவடி, சாவு. எனக்கு எய்ட்ஸ் இல்ல. நான் சும்மா போய் சொன்னேன். என்ன சொல்ற? ஆமாங்க, எனக்கு எந்த நோயுமே இல்லை. நீங்க அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுனால தான் நான் அப்படி போய் சொன்னேன். அடி பாவி, அந்த ஒரு வார்த்தையால என் சந்தோஷத்தையும் எங்க அப்பா அம்மா சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்டி. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நான் எதுவுமே வேணான்னு சாக வந்துட்டேன். இந்நேரம் அங்க என்ன நடக்குதோ. அது சரி, நீ எப்படிங்க வந்த? அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச? சொல்றேன் சீனியர். ஏம்பா தம்பி, இந்த பொண்ணை தூக்கிட்டு எங்க போறீங்க? ஏம்பா தம்பி, விட்டுடுங்கப்பா, சொன்னா கேளு, பாவம் அந்த பொண்ணு. ஏய் கிழவி, விட்டுட்டு போறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தா அசால்ட்டா விட்டு போடுற. பசங்க விரும்பிட்டானுங்க, இனிமே விட மாட்டானுங்க. பேசாம வேலையை பார்த்துட்டு போ பாட்டி. விட முடியாது, போ. அண்ணா 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காண்ணா? பாவண்ணா, விட்டுருங்கண்ணா. டேய், இன்னும் ஆளாளுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க, பேசாம போடா. இதுவே இந்த பொண்ணு இருக்கிறதுல உங்க அக்கா இல்ல உங்க அம்மா தங்கச்சி யாரோ இருந்திருந்தா உங்களுக்கு எப்படி நடந்திருக்கும்? எரியுதில்ல, உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரியுதில்ல. வேணாண்ணா, விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், இந்த படத்துல நாங்களாம் வில்லனுங்க. நாங்க இப்படிதான் பொருள் டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணா, உங்களை பார்த்தா தான் அந்த கூட்டத்திலே நல்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, சொல்லுங்கண்ணா. டேய், அந்த பொண்ணை விட்டுருங்கடா. அண்ணா, என்னண்ணா விட சொல்றீங்க? இதுக்காக வேணா கார்ல இருக்க பெட்ரோல்லாம் காலி பண்ணணும்? இவன் சொன்ன ஒரு வார்த்தையில ஏறின போதெல்லாம் இறங்கிடுச்சுடா. இனிமேலும் அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. பேசாம அந்த பொண்ணை விட்டுருங்கடா, போகட்டும். வா கண்ணு, போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு போகலான்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அதனால
பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சது எங்க அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அன்னையில இருந்து ஒரு அனாதையா இந்த பாட்டியோடய தங்கிட்டேன். ஆமாப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சரி சரி, அழுவாத, நான் இருக்கேன். நீ சொன்ன ஒரு வார்த்தையால நம்ம 2 பேரையும் எப்படி கஷ்டப்படுத்திட்டான் பார்த்தியா அந்த ஆண்டவன். சாரி சீனியர், இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். சரி, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், நான் கிளம்புறேன். அப்போ ஏன் வாழ்க்கை என்ன ஆகுறது? எனக்கென ஏற்கனவே இருந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ, ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ. எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. என் மச்சான் சந்தோஷமா இருந்தா அது எனக்கும் சந்தோஷம் தான்டா. ஆல் தி பெஸ்டா. சரி சரி, எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க. நல்ல நேரம் முடிவுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும். பாப்பா சரி சரி, எல்லாரும் இருந்து கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். டிரைவர் வண்டி இருக்குப்பா. உலகமோ சிறியதோ, உறவு பெரியதோ, பழகி வந்த நட்பின் பாசம் பிரியும் தருணமோ, எதற்காக என்னிடம் இன்பங்கள் வந்ததோ, ஆறுதல் இல்லையோ, யாவும் தொல்லையோ. இந்த எய்ட்ஸ் என்னும் கொடிய நோய்க்கு இவர்கள் விடும் கண்ணீரே கடைசியாக இருக்கட்டும்.